இயேசு மறவா. இயேசு கிறிஸ்துவின் சுகமளிக்கும் வல்லமை பாய்ந்து செல்வதாக. எனக்கும் ஒரு எதிர்காலம் உண்டோ என்று கலங்கி சபித்து வந்திருக்கிறார். கடந்த 3.5 ஆண்டுகளாக ஒன்றுக்கு பின் ஒன்று பல போராட்டம். நினைச்சு நீங்கள் புறப்பட்டு போகும் பொழுது வெறுமையாய் போக மாட்டீர்கள். இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவரும் இந்த உலகத்தை நியாயம் விசாரிக்க போகிறமாய் இருக்கிற என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இடையிணையற்ற நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். மாறாத ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மேல் சதாயின் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒரு நிமிடம் தலை வணங்கி இறைவன் இயேசு கிறிஸ்துவை நோக்கி நாம் கண்களை மூடி நாம் பிரார்த்தனை செய்வோம். தேங்க்யூ ஜீசஸ். காலம் சொல் போல் கழியும், தண்ணீரை போல் வடியும், கனாவை போலேயும் ஒளியும். காலம் சொல் போல் கழியும், தண்ணீரை போல் வடியும், கனாவை போலேயும் ஒளியும். வாலிபமும் மறையும், சீலம் எல்லாம் குறையும், மண்ணின் வாழ் ஒன்றும் நிற்க மாட்டாது. கோல பதுமைக்கும் நீர் குமிழிக்கும் புகைக்குமே, கோல பதுமைக்கும் நீர் குமிழிக்கும் புகைக்குமே. கொண்ட உலகத்தில் ஆண்ட பரன் என்னை கண்டு கருணைகள் வேண்டு தயவுடன் இம்மட்டும் ஜீவன் தந்த கர்த்தாவை அதிந்த எண்ணமாய் ஸ்தோத்தரிப்போம் ஆக. பலவித இக்கட்டையும் திகில்களையும் கடந்தோம், பரம பாதையை நாம் தொடர்ந்தோம். வலிய தீமையை வென்றோம், நலியும் ஆசையை கொன்றோம், வஞ்சகர் பகைக்கும் தப்பி நின்றோம். கலி என்றதெல்லாம் மீண்டோம், கர்த்தாவின் மீட்பை கண்டோம். கலி என்றதெல்லாம் மீண்டோம், கர்த்தாவின் மீட்பை கண்டோம். காய்ந்த மனதுடன் பாய்ந்து விழுகனம், சாய்ந்து கடவும் மறாய்ந்து நெறியுடன் இம்மட்டும் ஜீவன் தந்த கர்த்தாவை அதி அந்த எண்ணமாய் ஸ்தோத்தரிப்போம் ஆக.
சொல் போல் கழியும் தண்ணீரை போல் வடியும் கனவை போலேயும் ஒளியும். வாலிபமும் மறையும் சீலம் எல்லாம் குறையும் மண்ணின் வாழ் ஒன்றும் நிற்க மாட்டாது. போல பதுமைக்கும் நீர் குமிழிக்கும் புகைக்குமே, போல பதுமைக்கும் நீர் குமிழிக்கும் புகைக்குமே, கொண்ட உலகத்தில் அண்டப்பரன் என்னை கண்டு கருணைகள் வேண்டுதயவுடன் இம்மட்டும் ஜீவன் தந்த கர்த்தாவை அதே அந்த எண்ணமாய் ஸ்தோத்தரிப்போம் ஆக. இம்மட்டும் ஜீவன் தந்த கர்த்தாவை அதே அந்த எண்ணமாய் ஸ்தோத்தரிப்போம் ஆக. நம்மை ரட்சிக்க வந்து தம்மை பலியாய் தந்து, நம்மை ரட்சிக்க வந்து தம்மை பலியாய் தந்து நற்சுகம் வேபவும் அற்புதமாகவும் இம்மட்டும் ஜீவன் தந்த கர்த்தாவை அதே அந்த எண்ணமாய் ஸ்தோத்தரிப்போம் ஆக. இம்மட்டும் ஜீவன் தந்த கர்த்தாவை அதே அந்த எண்ணமாய் ஸ்தோத்தரிப்போம் ஆக. வானாதி வானங்களுக்கு மேலாய் தம்முடைய பரமசிங்காசனத்தில் வீற்றிருக்கிறங்கள் பரிசுத்தராகிய இயேசு அப்பா, கருணை கடலே, மகாராஜனே, விடிவெள்ளி நட்சத்திரமே, இன்று உயிரோடு இருக்கிறவரே, எங்கள் மத்தியில் இறங்கி வாரும். நீசனை மறைத்தருளும். இம்மட்டும் காற்றுமுடைய கிருபை நினைத்து உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் அப்பா. தாய் பசுவை நோக்கி கன்று ஓடி வருவது போல என் பிள்ளைகளை பார்க்க ஓடி வந்திருக்கிறார்கள். பரலோக தேவனுடைய கரம் இறங்கட்டும். ஆசீர்வதித்தனப்பா. நீசனை மறைத்தருள் நீர் பேசும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தை மட்டும் மகிமைப்படுத்தும். சகல சத்தம் கட்டு நிர்மூலமாக்கி ஜெபிக்கிறேன். பிசாசும் கட்டு நிர்மூலமாக்கி ஜெபிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவரே, அடியானை இந்த வளாகத்தையும் ஜனங்களையும் பரிபூர்ணமாக ஆளுகி கொடுக்கிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன். உம்முடைய ஆசீர்வாதங்களை, நன்மைகளை, கிருபைகளை, வெற்றிகளை சுதந்திரித்து பெற்றுக் கொள்கிறேன் பரிசுத்த பிதாவே. ஆமென், ஆமென். உட்காரலாம். இயேசு நல்லவர். ஆமென் சொல்லுங்களேன். ஆண்டவருடைய மகா பெரிய மேன்மையினால், அவருடைய கிருபையினால் நாம் இந்த 9வது மாதத்துக்குள் பிரவேசித்திருக்கிறோம். சாட்சி சொல்லுக்கான நேரம். கர்த்தருடைய பரிசுத்தநாமத்துக்கு ஸ்தோத்திரம். என் பேர் ஜீவா. நான் மிஷன் ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணுறேன். மேரேஜ் ஆகி 4 வருஷமாக எனக்கு குழந்தையே இல்லை. ஓவர் டைம் நான் குழந்தைக்கான ட்ரீட்மெண்ட் எடுக்கலை. ஓவர் டைம் மீட்டிங் வரப்போ நான் விசுவாச ப்ரேயர் பண்ணிட்டே போவேன். அதே மாதிரி ஏசப்பா ஏப்ரல் 5ஆம் தேதி நல்ல ஒரு ஆம்பளை பையன் எனக்கு கொடுத்துருக்காங்க. அதற்காக ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கைகளை தட்டி ஹல்லேலூயா. காட் பிளஸ், காட் பிளஸ். வாங்க. கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம். நான் 2 மந்த்ஸாக தான் இங்கே டென்ஷன்ஸ் ப்ரேயருக்கு வந்துட்டுருக்கேன். ஒவ்வொரு தடையும் வரும்போது சாட்சி சொல்லிட்டு தான் இருக்கேன். ஆனால் என் கணவரை விட்டு பிரிஞ்சு 60 நாளாக இருந்திருந்தேன். நான் ஃபஸ்ட்டு தடவை வரும்போதும் நான் லெட்டர் எழுதி கொடுத்துட்டு போயிருந்தேன். போன மாதம் நான் ப்ரேயருக்கு 3ஆம் தேதி வந்திருந்தப்போ சார் வந்து சித்ரான்னு சொல்லி பேர் சொல்லி கூப்பிட்டு, அவங்க அந்த வீடியோவில் பார்த்தா தெரியும், சித்ரா இழந்து போதே தேவனுக்கு மறுபடியும் திரும்பி தருகிறார். 8 ஆண்டுகளுக்கு மேலாக உங்கள் குடும்பத்தில் சின்னாபனமாய் போயிருக்கிறீர்கள். தேவனுடைய வல்லமை உங்களை தொடுகிறது, உங்களை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறது. சொன்னாங்க, ப்ரேயர் பண்ணாங்க எனக்காக, உங்களுக்காக உங்களுடைய கட்டுக்கள் எல்லாமே நீக்கப்பட்டதுன்னு சொல்லி ப்ரேயர் பண்ணாங்க. அதே மாதிரி 3ஆம் தேதி நான் ப்ரேயர் பண்ணிட்டு போயிருக்கேன். 7ஆம் தேதி என் கணவர் வந்து என்கிட்ட சண்டை போட்டு மாமியார் வீட்டில் போய் இருந்தவங்க 7ஆம் தேதி என் வீட்டுக்கு வந்துட்டாங்க. எல்லா கட்டுக்களும் நீங்கி நான் இப்போ குடும்பத்தில் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன். கர்த்தருடைய பரிசுநாம ஸ்தோத்திரம். கைகளை தட்டி, கைகளை தட்டி ஹல்லேலூயா. கர்த்தருங்களை ஆசீர்வதிப்பார். Thank you Jesus. வா. கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம். என் பேர் தமிழ்ச்செல்வி. நான் பக்கத்தில் ஞானமலை தக்கடைங்கிற பகுதியில் இருக்கோம். நாங்கள் எனக்கு 3 பெண் பிள்ளைங்கள் உண்டு, ஒரே ஒரு பையன் உண்டு.
நாங்கள் 2005 விருதுநகரில் இருந்த வரைக்கும் அவன் 3 பெண் பிள்ளைகளுக்கு பிறகு பிறந்ததுனால அவனை நாங்கள் ரொம்ப நல்லா ஒரு செல்வ செழிப்போடே வளர்த்தோம் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அவன் +2 முடித்து அவன் காலேஜுக்குள்ள நுழையத்தில் எங்களுக்கு ஒரு பயங்கர இக்கட்டான சூழ்நிலை எங்களுக்கு. அதனால் அவனை என்ன செய்யறேன்னு எனக்கு தெரில, அவனை மேற்கொண்டு படிக்க வைக்க முடியுமா அப்படின்னு எனக்கு தெரில. ஆனால் ஆண்டவர் அவனை தேடி வந்து அவனை வந்து தன்னுடைய பிள்ளையாக அவனை ஆண்டவர் ஏற்று அவனை வழி நடத்தினார். அதுபோல் ஆண்டவரை அவனும் கெட்டியாக பற்றி கொண்டான். அவன் நான் நினைக்காத விதமாக அவன் எம்எஸ்சி சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் படிக்க ஆண்டவர் கிருபை செஞ்சார். அந்த அறியாத சென்னப்பட்டணத்துக்கு அவன் கடந்து செல்லும்போது நானும் ரொம்ப இக்கட்டான சூழ்நிலையில் இருந்தேன். அந்த மார்த்தாவணி பஸ் ஸ்டாண்டில் அவன் வேலை கிடைக்காம தான் அந்த மெட்ராஸ்க்கு போனான். ஒரு சொந்தக்காரங்க வீட்டில் தங்குறதுக்காக போனான். அப்போ அவன் கையில் அந்த மார்த்தாவணி பஸ் ஸ்டாண்டில் ஒரு 25 ரூபா தான் என் கையில் இருந்தது. ஒரு கவர்மெண்ட் பஸ்ஸில் அவனை ஏற்றி நான் சொல்கிறேன், ஆண்டவர் ஒன்று வழி நடத்துவார்ப்பா, என்னாலே ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு. ஆனால் அவனும் ஜெபம் பண்ணுவான், நானும் ஜெபம் பண்ணேன். ஆண்டவர் அவனை நினையாத விதமாக அவனை ஆசீர்வதித்து உயர்த்திக்கிட்டே வந்தார். 2016 இருந்து தான் நாங்கள் இப்படி ஒரு கூட்டம் நடக்குதுன்னு எனக்கு தெரியும். அதுலேருந்து நான் தொடர்ந்து இங்கே வர்றேன். இங்கேருந்து வர்ற ஒவ்வொரு மாத வாக்குத்தத்தத்தையும் வச்சு நான் ஜெபம் பண்ணுவேன். என் மகனை 2016 செப்டம்பர் நான் கூட்டிகிட்டு வந்தேன். அதுக்கு பிறகு கூட்டிகிட்டு வந்தேன். அப்போ இங்கே மழை பெஞ்சதுனால நாங்கள் மேலே போய் என் மகன் ஜெபம் பண்ணிட்டு வந்தான். அப்போ ஆண்டவர் உனக்கு வேலையில் ஒரு பெரிய அற்புதம் செய்வார்ப்பா அப்படின்னு சொல்லி சகோதரர் ஜெபம் பண்ணாங்க. அவனுக்கு நல்ல ஒரு அது வரைக்கும் அவன் நைட் ஷிஃப்ட்டை வேலை பார்த்துருந்தவனுக்கு ஆண்டவர் கால் சென்று அவன் படித்த படிப்புக்கேற்ற நல்ல வேலையை அவன் மொதல் வேலையில் சேரும்போது 5000 ரூபா தான் சேலரி வாங்கினான். படிப்படியாக அவன் அன்றைக்கி ப்ரேயர் பண்ணிட்டு போகிறதுல அவன் சம்பளம் 20,000 தான். ஆனால் அவனுக்கு ஒரே அந்த 2017 அவன் இங்கே ஜெபம் பண்ணிட்டு போன பிறகு தேவன் அவனுடைய சம்பளத்தை நானே நினைக்கல அவன் இவ்வளோ சம்பளம் வாங்குவான்னு சொல்லி அவனை 40,000 சம்பளத்துக்கு ஆண்டவர் உயர்த்தினார். அதுபோல் அவனுடைய திருமண காரியத்தில் நான் எடுத்த முயற்சி எல்லாமே எனக்கு ஒரு தடையாகவே இருந்துச்சு. எனக்கு என்ன செய்யறதுன்னு தெரில. ஏன்னா எனக்கு உதவி செய்கிறதுக்குன்னு யாருமே இல்லை, எனக்கு ஆலோசனை செலவு யாருமே இல்லை. நான் தேடி போனவங்கெல்லாம் என்னை ஒரு மாதத்தான் பார்த்தாங்களே வெளியே எனக்கு இந்த கல்யாண காரியத்தை நான் எப்படி நடத்துவேன் ஆண்டவரே அப்படின்னு. ஆனால் அவன் சொன்னான், தேவன் கிரகிக்க முடியாத பெரிய காரியங்களுக்கு செய்ய ஆண்டவர் எனக்கு வாக்கு கொடுத்துருக்கிறாருமா, அதனால் நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, நானும் ஜெபம் பண்ணுறேன், ஆண்டவர் தருவார் அப்படின்னு சொல்லி. அதுபோல் நான் நினைக்காத விதமாக ஆண்டவர் நல்ல தேவனை அறிஞ்ச ஒரு பிள்ளைய, அது இந்த மதுரை கீழவாசல் சர்ச்சில் இருக்கிற ஒரு பிள்ளைய நல்ல ஆவிக்குரிய மகளை கொடுத்து அந்த திருமணத்தை ஆகஸ்ட் 19ஆம் தேதி இந்த 2019 நடக்க கிருபை செஞ்சார். நான் ஒவ்வொரு மாதம் ஜெபிக்க அவர்கிட்ட முழங்கால் படிமெல்லாம் நான் மறந்துட்டா கூட அவர் மறக்காமல் கேட்பார், என்னம்மா அவங்க மகனு கல்யாணத்துக்காக ஜெபம் பண்ணணுமான்னு. அப்படியா பாடுபட்டு ஜெபித்த சகோதரனுக்கு நன்றி. இவ்வளோ எங்கள் வாழ்க்கையில் இவ்வளோ அற்புத தேவனுக்கு நன்றி. அதுபோல் நான் இதுக்காக ஒரு பொருத்தனோடு ஜெபம் பண்ணணுமே, எப்படி வெறுங்கையாக போய் சாட்சி சொல்கிறது அப்படின்னு சொல்லி நான் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஆண்டவர் எனக்கு ஒரு பொருளை காட்டினார். அந்த பொருளை நான் தேவனுடைய நாம மகிமைக்காக அந்த பொருத்தனை காணிக்க இந்த இடத்துல வச்சு சகோதரன் கையில் கொடுக்குறேன். கர்த்தருடைய இவ்வளவு என் வாழ்வில் அற்புதம் செய்த தேவாதி தேவனுக்கு கொடாகொடி ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆண்டவரே பிள்ளைகள் நீர் செய்த நன்மைகளுக்காக ஸ்தோத்திரம். பரலோக தேவனுடைய கரத்தினால் நீர் அற்புதம் செய்தீர், அதற்காக பொருத்தனை செய்திருக்கிறார்கள். அங்கீகரித்த ஆசீர்வதித்தல் இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே. வாங்கம்மா. ஒவ்வொரு மாதமே என் அருகில் வரும் பொழுதே இவங்க ஜெபத்தை நான் மறந்துருப்பணும்னு அவங்க நினைக்கக்கூடாதுல்ல, அதுக்காக கேட்பேன். பையனுக்கு கல்யாணம் தானே நடந்துடும், பையனுக்கு கல்யாணம் தானே நடந்துரும்னு ஆண்டவர் அதிசயத்தை செய்திருக்கிறார். ஆமேன்னு சொல்லுங்களேன். செய்தார், வேலையில் உயர்வை கொடுத்தார். ஒரு பெண்ணுக்கு எது முக்கியமானதோ வாழ்க்கையில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அதை காணிக்கையாக கொடுத்துருக்காங்க. கைகளை தட்டி கர்த்தருக்கு மகிமை பொருத்தனையை பாருங்கள் எப்படின்னு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். என்னோட பேர் ரேவதி. நான் மதுரையிலேருந்து வரேன். நான் 2016 டிசம்பரில் இந்த இடத்துக்கு என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லி நான் வந்தேன். அப்போது ப்ரேயர் பண்ணிவிட்டு வர முடிகிற நாட்களில் ப்ரேயர் பண்ணிவிட்டு போவேன். மற்ற நாட்களில் இங்கேருந்து வர கடிதங்கள் ஒவ்வொன்றும் அந்த உள்ள ஒவ்வொரு வார்த்தையும் எங்களை தேற்றிக்கொண்டே இருக்கும். அப்போது போன வருஷம் அக்டோபர் மாதம் குடும்ப சூழ்நிலை காரணமாக இந்த இடத்துல பயங்கரமாக அழுது ஜெபிச்சுட்டு போயிருந்தேன். அப்போ ஆண்டவர் எனக்கு ஒரு வார்த்தை கொடுத்துருந்தாரு, இக்கரையிலேருந்து அக்கறைக்கு போன்னு சொல்லிட்டு. அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாரு,
அப்போ இந்த இடத்துல இருந்து நீ அங்கே போ, கண்டிப்பாக உனக்கு கிடைக்கும்னு சொல்லிட்டு, சரி ஏதோ ஒரு காரணத்துக்காக ஆண்டவர் நம்ம அனுப்புகிறாருன்னு சொல்லிட்டு நானும் ப்ரேயர் பண்ணிவிட்டு டிசம்பர் மாதம் சென்னையில் ஒரு இன்டர்வியூக்கு அட்டன் பண்ணுறேன். இன்டர்வியூ அட்டன் பண்ணிவிட்டு ஜனவரியில் நான் அப்பையும் ப்ரேயர் பண்ணிவிட்டு, ஏசப்பா உங்களுடைய சித்தமாக இருந்தால் என்னை அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போங்க, இல்லைன்னா நான் வரலன்னு சொல்லிட்டு ஏற்கனவே வந்து நான் ப்ரேயர் பண்ணிட்டு போவேன். என் ஹஸ்பண்ட் இந்த இடத்துக்கு வந்துடணும், மதுரைக்கு வந்துடணும். அதே மாதிரி இப்போ நாங்கள் 3 பேர் இந்த இடத்துக்கு வந்துட்டோம். ஆனால் இது பொருளாதார திடீர்னு வேலையை விட்டுட்டு வந்தனால சில பொருளாதார தேவைகள் இருக்குது. அந்த தேவைகளையும் தேவன் சந்தித்து அடுத்த மாதத்துல இந்த இடத்துல சாட்சியுள்ள பிள்ளையா என்னை நிறுத்துவார். இந்த மாதத்துலேயே அந்த போன மாதம் அந்த வாக்கு தத்தத்தில் ஆண்டவர் சொல்லியிருந்தாரு, பல வருடங்களாக துன்புறுத்தி வந்த சத்ருவை உன்னுடைய எல்லையில் நிறுத்தி உனக்கு நிர்மூலமாக்கி போடுவேன். அதே மாதிரி அந்த சத்ருவை ஒன்றுமே இல்லாமல் எங்களை நல்லபடியாக காப்பாற்றி ஆண்டவர் இந்த இடத்துல வந்து கொண்டு வந்து விட்டுட்டாரு. அதே மாதிரி இந்த இடத்துல நான் எழுதியிருக்கிற எக்ஸாமில் ஒரு முடிவு கிடைக்கணும்னு சொல்லிட்டு இந்த மாதமும் ஒரு வாக்கு தத்தம் கொடுத்துருக்கிறாரு. உன் நம்பிக்கை வீண் போகாது, நீங்கள் எதிர்பார்த்த நல் முடிவு சீக்கிரத்தில் வரும் சொல்லியிருக்கிறாரு. ஏசப்பா எங்களை நல்லபடியாக இந்த இடத்துக்கு கொண்டு வந்து சேர்த்ததற்காக கொடாகொடியான சோஸ்திர பள்ளிகளை செலுத்துகிறோம். திருச்சியிலேருந்து வரேன். என்னோட பேர் செல்வி. திருச்சிக்கு பிரதர் ப்ரேயருக்கு வந்துருந்தாங்க. அப்போ 3 பேர் ஸ்டேஜுக்கு கூப்பிட்டாங்க. அப்போ நான் வந்தேன். நீ சமாதானத்துக்காக ப்ரேயர் பண்ணுறமா, 48 நாளில் உனக்கு சமாதானத்தை கொடுத்து ஆண்டவர் உன்னை உயர்த்துவார்னு சொன்னாங்க. அதே மாதிரி வீட்டில் சமாதானமே இல்லாமல் இருந்தோம். பிரதர் மே மாதம் 10ஆம் தேதி எனக்கு சொன்னாங்க. மே மாதம் 10ஆம் தேதி சொல்லிவிட்டு நான் வீட்டுக்கு போனேன். ஜூன் மாதம் 20ஆம் தேதிக்குள்ளே என் வீட்டில் சமாதானமும் கிடச்சிது. எங்கள் வீட்டுக்காரர் வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்து இங்கே 1 வருஷமாக வீட்டில் இருந்தாங்க. அந்த 30 நாளில் எல்லாமே விசா எல்லாம் ரெடி ஆகி திரும்ப வெளிநாட்டுக்கு போயிட்டாங்க. பிரைஸ் லார்ட், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஓடிவா. ദൈവത്തിന്റെ അതിപരിശുദ്ധ നാമം വാഴ്ത്തപ്പെടുമാറാകട്ടെ. കർത്തരുടെ പരിശുദ്ധ നാമം തുതിക്കപ്പെടുവதாக. ഈ മാസം ഒരു സാക്ഷിയായി നിൽക്കുവാൻ തക്കവണ്ണം സ്വർഗ്ഗത്തിലെ ദൈവം എന്നെ ഇടയാക്കിയ കൃപകൾക്കായി നന്ദി പറയുന്നു. இந்த மாதத்தில் என்னை ஒரு சாட்சியாய் நிறுத்தி ஆண்டவருக்கு கோடான கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறேன். എൻ്റെ മകൾക്ക്, എൻ്റെ മൂത്ത മകൾക്ക് MBBS ഒരു അഡ്മിഷന് വേണ്ടിയിട്ട് നീറ്റിൻ്റെ എക്സാം എഴുതുകയായിരുന്നു. என்னுடைய மூத்த மகளுக்கு MBBS அட்மிஷனுக்காக நீட் எக்ஸாம் எழுதியிருந்தாள். പക്ഷേ മെറിറ്റിൽ അഡ്മിഷൻ ലഭിക്കുകയുണ്ടായില്ല. மெரிட்டில் அட்மிஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இல்லாமல் போய்விட்டது. സ്പോട്ട് അഡ്മിഷൻ വന്നപ്പോൾ 7 ലക്ഷം രൂപ കൊടുക്കണമെന്ന് വന്നായിരുന്നു. அது 7 லட்சம் கொடுத்து ப்ரைவேட்டில் வாங்கலாம் அப்படிங்கிற காரியம் வெளிப்பட்டது. ഉടൻ തന്നെ 7 ലക്ഷം കൊടുക്കാനുള്ള കാര്യം നടന്നില്ല. என்னால் அதை பணத்தை கொடுக்க முடியாது, அது நடக்கவும் இல்லை. ഞാൻ 100% ദൈവഹിതത്തിന് വേണ്ടി ഏൽപ്പിച്ച് പ്രാർത്ഥിച്ചു. நான் 100% தேவனுடைய சித்தத்துக்காக சமர்ப்பித்து நான் ஜெபம் செய்து கொண்டிருந்தேன். ബ്രദറിനോട് പറഞ്ഞു, ഒരു അഡ്മിഷൻ ഇതുവരെ ശരിയായില്ല, ബ്രദർ പ്രാർത്ഥിക്കണമെന്ന് പറഞ്ഞു. நான் சகோதரர்கிட்ட சொன்னேன், பிரதர் இன்னும் அட்மிஷன் இன்னும் முடியலை, நல்லா ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன். ബ്രദർ പറഞ്ഞു, ദൈവഹിതമല്ലേ നടക്കൂ സിസ്റ്ററെ. അതുപോലെ சகோதரன் சொன்னார், நாம முயற்சி ஒன்றும் இல்லை, தேவனுடைய சித்தம் மட்டும்தான் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும் என்று சொன்னார். ഡിഗ്രിക്കൊന്നും ആപ്ലിക്കേഷൻ അയച്ചിട്ടില്ലായിരുന്നു. അതുകൊണ്ട് அதனால நான் MBBS போகணுங்கிற நோக்கத்துக்காக டிகிரிக்கோ மற்ற கோர்ஸுகளுக்கோ நான் அப்ளிகேஷன் ஒன்றுமே போடாமல் இருந்தேன். എൻ്റെ ഒരു സഹോദരി മുഖാന്തരം ട്രിവാൻഡ്രത്ത് ഒരു പ്രൈവറ്റ് കോളേജിൽ BCom അഡ്മിഷൻ അവൾ വാങ്ങിക്കൊടുത്തു. என்னுடைய சகோதரி மூலமாக திருவனந்தபுரத்தில் ஒரு காலேஜில் BCom கோர்ஸுக்காக அட்மிஷன் வாங்கி கொடுத்தார்கள். അതിനുശേഷം ഓപ്ഷൻ കൊടുത്തു, ആയുർവേദത്തിൻ്റെ ഓപ്ഷൻ, ആയുർവേദ മെഡിസിൻ ഓപ്ഷൻ. ഏത് BCom ചേരുമ്പോൾ കൊടുത്തായിരുന്നോ? ഇല്ലെങ്കിൽ ഓപ്ഷൻ കൊടുത്തുകൊണ്ടേയിരുന്നു. നിങ്ങളുടെ മനസ്സിൽ അല്ല, MBBS കഴിഞ്ഞിട്ട് അതിന് ശേഷം ഇപ്പോൾ കോളേജിൽ ചേർന്നോ? BComന് ചേർന്നോ? BComന് ചേർന്നായിരുന്നു. പക്ഷേ എങ്കിലും ഇത് வேற ஒரு ஆப்ஷன் வேற എന്ന് പറഞ്ഞാൽ ആയുർവേദ മെഡിസിൻ, ஹோமியோ மெடிசின் இങ്ങനെ BCom சேர்ந்த பின்பு ஆயுர்வேதம் ஹோமியோபதிக்கு சேரலாமாங்கிற ஒரு விருப்பத்தில் நாங்கள் இருந்தோம். കമ്പ്യൂട്ടർ സെൻറ്ററിൽ ഓപ്ഷൻ നോക്കുമ്പോൾ ഇപ്പോൾ അവിടെയുള്ള ഒരു സാറ് പറഞ്ഞു, പിന്നെ എഞ്ചിനീയറിങ്ങിന് ഇഷ്ടമാണോ എന്ന് ചോദിച്ചു. நான் கம்ப்யூட்டர் சென்டரில் போய் இந்த ஆப்ஷனில் என்னெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு போகும்போது அங்கே உள்ள ஒரு நபர் சொன்னார், இன்ஜினியரிங் காலேஜுக்கு போகிறதுக்கு உனக்கு இஷ்டமா என்று. அவருக்கு மேத்ஸிന് 100% மார்க் ഉണ്ടായിരുന്നു. மேத்ஸிന് அவர் கணக்கில் வந்து மேக்ஸில் வந்து 100% அவர் 100 മാർക്സ് 100க்கு വാങ്ങിயிருந்தாள். ഫിസിക്സ് കെമിസ്ട്രി അവൾ പഠിച്ച വിഷയം തന്നെ, അതുകൊണ്ട് അവൾക്ക് താല്പര്യമാണെന്ന് പറഞ്ഞു. அவள் என் மகள் சொன்னால் எனக்கு விருப்பம் தான் என்று சொன்னாள். പെട്ടെന്ന് ഞങ്ങൾ ചിന്തിക്കാത്ത സ്ഥലത്ത് ദൈവത്തിൻ്റെ ഹിതം ദൈവം പ്രവർത്തിച്ചു. അവിടെ മെറിറ്റിൽ സീറ്റ് വാങ്ങിക്കാൻ, വ്യാഴാഴ്ച മെറിറ്റിൽ സീറ്റ് വാങ്ങാൻ തക്കവണ്ണം நாங்கள் சிந்திக்காத ஆலோசிக்காத விதத்தில் தேவன் எங்களுக்கு அற்புதம் செய்தால் மெரிட்லேயே அந்த இன்ஜினியரிங் காலேஜில் சீட் கொடுத்தார். கைகளை தட்டி പ്രാർത്ഥിച്ചത് സഹോദരന് അനേകായിരം നന്ദി. കുറച്ച് എന്നെ എന്താ ശല്യം ചെയ്ത് പ്രാർത്ഥിച്ച് അടിക്കടി പ്രാർത്ഥിച്ച് கர்த்தர்
தம்முடைய மகளுக்கு அற்புதம் செய்திருக்கிறார். கைகளை தட்டி ദൈവത്തിന് കോടാകോടി സ്തോത്രം. പ്രാർത്ഥിച്ച ബ്രദറിന് ദീർഘായുസ്സും ആരോഗ്യവും സുഖവും ബലവും സ്വർഗത്തിലെ ദൈവം അധികമായി നൽകട്ടെ. ദൈവത്തിന് വേണ്ടി അധികമായി പ്രയോജനപ്പെടുവാൻ ദൈവം ഇടയാക്കട്ടെ എന്ന് പ്രാർത്ഥിച്ചുകൊണ്ട് എൻ്റെ സാക്ഷി തരും. அற்புதம் செய்த தேவனுக்கு மகிமை, ஜெபித்த சகோதரனுக்கு நன்றி. செக்கானூர்ந்து வரோம். பிசாசு போராட்டத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டோம். அப்போ எதுவுமே இடம் விற்காமல் ரொம்ப கஷ்டப்பட்டோம். ஒரு இடத்துல கடிச்சிருச்சு, ஒரு ஏதோ ஒரு பூச்சி கடிச்சு ரொம்ப அரிச்சிக்கிட்டே இருந்துச்சு. அப்போ தாங்கவே முடியல. நாங்கள் ஜெபம் பண்ணோம், ஊசி போட்டால் எதுவுமே செய்ய முடியல. அன்னைக்கு தான் இங்கே வந்து ஜெபம் பண்ணோம். நல்லா சுகமாயிருச்சு. இடம் விற்றுட்டோம், கடை கட்டிட்டோம், கடையில் வியாபாரம் வச்சுருக்கோம். அதே மாதிரி வீடு மேலே மாடி எடுத்து சென்ட்ரிங் போட்டிருக்கோம். எங்களுக்கு பைக்கு வாங்கியிருக்கோம். எல்லா அற்புதமும் இவர்கிட்ட கிடச்சிது. எங்களுக்கு ஏசப்பா எனக்கு உதவி செஞ்சார். கட்டுலேருந்து எல்லா கட்டிலிருந்து இங்கே வந்ததுலேருந்து விடுவிச்சு கொடுத்துருக்காரு. உங்கள் பேர் சொல்லுங்கம்மா. என் பேர் தமிழ்ச்செல்வி. தமிழ்ச்செல்வி அம்மாவை ஈசாக்கு என்ற ஈஸ்வரன் அப்படி தாயார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தேங்க்யூ ஜீசஸ். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் பேர் சக்கரவர்த்தி. வேலூர் மாவட்டம் வாணியம்பாடியிலேருந்து வரேன். நான் போன வருஷம் வந்து ஆகஸ்ட் மாதம் வந்து நான் குவைத் போயிருந்தேன் ஊருக்கு. குவைத்துக்கு போயிட்டு பிப்ரவரி மாதம் வரைக்கும் சேலரி வரல எனக்கு சுத்தமாகவே. பக்கத்தில் வச்சு அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு வேளை சாப்பாடு தான். ஒரு வேளை சாப்பாடோட வந்து இந்த 7 மாதமாக வேலை செஞ்சுட்டு இருந்தேன். சுத்தமாக பணமும் வராது. சரி, வீட்டில் குடும்ப சூழ்நிலை பிரச்சனை. இந்த பணம் வராதனால தொட வீட்டில் இருக்கிறவங்களும் பிரச்சனை பண்ணிக்கிட்டு அவங்களும் போயிட்டாங்க. சரி, என்ன பண்ணுறது எதுவுமே புரியல. அதே இடத்துல இருந்தாலும் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பிப்ரவரி மாதம் 1 தேதியில் வந்து ஐயாவுடைய மெசேஜ் கேட்டுட்டு இருந்தேன் யூடியூப்பில். அப்போ தான் வந்து ஃபஸ்ட் டைம் நான் ஐயாவோட மெசேஜ் கேட்குறேன். கேட்ட உடனே என்ன பண்ணேன், சரி ஆண்டவருக்குள்ளே ப்ரேயர் பண்ணிகிட்டே இருக்கும்போது எனக்குள்ளே ஒரு தூண்டுதல், அங்கே ஃபோன் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக நான் ஐயாவுக்கு ஃபோன் பண்ணேன். எடுத்தாருங்க. ஐயா இந்த மாதிரி இருக்குது, நான் ஊருக்கு வரலான்னு இருக்கிறேன், என்னுடைய பாஸ்போர்ட் ஐடி எல்லாமே அவங்ககிட்ட இருக்குது, கேட்டால் தரமாட்டேன்றாங்க அப்படின்னாங்க. ஹலோ, கேட்டால் தரமாட்டேன்னு சொல்கிறாங்கன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறமா ஐயாவுக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன் நான், நீங்கள் போய் கேளு கண்டிப்பாக தருவாங்க அப்படின்னு சொன்னார். ஐயா சொன்ன மாதிரியே போய் கேட்டேன். கேட்ட 3ஆவது நாளே வந்து பாஸ்போர்ட்டை எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டாரு. கொடுத்து முடித்த உடனே அதுக்கு ஊருக்கு வர்றதுக்கு பணமும் கிடையாது. அவர் வந்து பணமும் கொடுக்கல எனக்கு. வேறு ஒரு பிரதர் மூலியமாக உடனடியாக என்ன பண்ணார், 100 கேடி கொடுத்து என்ன டிக்கெட் போட்டு நீ உடனே ஊருக்கு கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக கிளம்பி நான் ஊருக்கு வந்துட்டேன். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையாக அவரோட தாயார் வந்து அடிக்கடி என்கிட்ட ஃபோன் பண்ணி ஜெபம் பண்ணுவாங்க, என் பையனுக்காக ஜெபம் பண்ணுங்க என்று. அவர்களும் குவைட்டில் இருக்காங்க. ஆண்டவர் அவங்களையும் விடுதலை ஆக்கினார், பையனையும் விடுதலை ஆக்கினார். அதிசயமாக இன்னைக்கு சாட்சியாகி கொண்டு வந்திருக்கிறார். கைகளை தட்டி. அந்த அம்மா பேர் வந்து ஜெகதா, சக்கரவர்த்தியோடைய அம்மா. நான் பார்த்ததில்ல, என்னுடைய வாய்ஸ் கேட்டோன்னு ஆள ஆரம்பிச்சிருவாங்க. ஏசப்பா பேசுகிற மாதிரியே இருக்குது என்கிட்ட. வேறு ஆறுதலே இல்லையா. நான் அரபி வீட்டில் 4 வருஷமோ அவங்களுக்கு சம்பளமே கொடுக்கல. 18 வருஷமாக அங்கே இருக்காங்க. சம்பளமே கொடுக்காம குடும்பப்படுத்துகிறாங்க. இப்போ உன்னை ஜெபம் பண்ண ஒன்று 1 மாத சம்பளம் மட்டும் கொடுத்தானே. நான் சொன்னேன், அதை காணிக்கைக்கு நான் பொருத்தனை பண்ணிக்க. அம்மா உங்களுக்கே காசு இல்லை, அதை வாங்கிக்கிட்டு ஊர் வந்து சேருங்கண்ணே. அதை காணிக்கையாக கொடுத்து விட்ருக்காங்க. வாங்குறதுக்கு பயமாக தான் இருக்குது. கர்த்தர் நல்லவர், அவங்க பொருத்தனை பண்ணியிருக்காங்க. ஆமென். கர்த்தாவே நம்முடைய பிள்ளைகள் கொடுத்த அந்த காணிக்கைக்காக ஸ்தோத்திரம். ஏழை பிள்ளைகள் கர்த்தருடைய ஊழியக்காரனையும் ஊழியத்தை நினைத்து பார்த்துக்கிறார்கள். அப்பா, பரலோகத்திலிருந்து ஏழை விதவி சாரிபாத்தூரின் விதவியின் குடும்பத்தை ஆசீர்வதித்த தேவன் ஆண்டவர் தீர்க்கதரிசி ஏழை விதவி மூலமாக போஷித்தது போல இந்த ஊழியத்தை கர்த்தர் தம்முடைய இப்படிப்பட்ட திக்கற்ற மக்கள் மூலமாக போஷிக்கிறேன். என் பிள்ளைகள் என்ன விரும்பி ஜெபித்தார்களோ அது நடக்கட்டும், ஆசீர்வதித்தருளும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென். காட் பிளஸ் யூ. முக்கியமான நேரத்துக்கு வந்திருக்கிறோம். வாக்குத்தத்தங்கள் வாசிக்கக்கூடிய சகோதரன் ஒருவர் எழுமில்லுங்கள். சகோதரி ஒருவங்களை எழுமில்லுங்க, டக்குன்னு எழுமில்லுங்க. சகோதரி, இந்த மாதத்தின் திறவுகோல் வாக்குத்தத்த ஜெபமும் வாக்குத்தத்த வசனமும். இந்த மாதத்தின் செய்தி அமர் வேத வசனம் அது மத்தேயு 12ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். அவர் நியாயத்திற்கு ஜெயம் கிடைக்க பண்ணும் வரைக்கும் நெறிந்த நாளலை முறியாமலும் மங்கி எரிகிற திரியை அணையாமலும் இருப்பார். சகோதரி, ஏசாயா 54:14. நீதியினால் ஸ்திரப்பட்டிருப்பாய், கொடுமைக்கு தூரமாவாய், பயமில்லாதிருப்பாய், திகிலுக்கு தூரமாவாய், அது உன்னை அணுகுவதில்லை. அப்படியே ஜெபம் பண்ணுவோம். எல்லாரும் கண்களை மூடி கை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. அவர் நெறிந்த நாணலை முறியாதவரும்
மங்கி எறிய திரிய அணையாமலும் இருப்பார். நீதியினால் ஸ்திரப்பட்டிருப்பாய், கொடுமைக்கு தூரமாவாய், பயமில்லாதிருப்பாய், திகிலுக்கு தூரமாவாய், அது உன்னை அணுகுவதில்லை. பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தினாலே இந்த வாக்குத்தத்த வார்த்தைகளை இந்த மாத்துக்கு நாங்கள் சுதந்திரத்தை எடுத்துக் கொள்கிறோம். இந்த வார்த்தையின்படி சம்பூர்ணமா எங்களை ஆசீர்வதித்தோம் இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் நல்லவர், ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. இந்த மாதத்துக்கான திறவுகோல் வாக்குத்தத்த வார்த்தையும் இந்த மாதத்தில் ஒரு தேவ செய்தி அமர் வேத வசனம், அது மத்தேயு 12ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். அவர் நியாயத்திற்கு ஜெயம் கிடைக்க பண்ணுகிற வரைக்கும் நெறிந்த நாணலை முறிக்காமலும் மங்கி எரிகிற திரியை அணைக்காமலும் இருப்பார். அவர் நியாயத்துக்கு ஜெயம் கிடைக்க பண்ணும் வரைக்கும் நெறிந்த நாணலை முறியாதவரும் மங்கி எரிகிற திரியை அணையாமலும் இருப்பார். இன்றைய செய்தியின் தலைப்பு என்ன? மங்கி எரிகிற திரியை அணையாதவர். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். மங்கி எரியும் திரியை அணையாத தேவன், வாக்குத்தத்த உண்மையுள்ளவர், இஸ்ரவேலின் பரிசுத்தமான தேவன். மங்கி எறிய திரியை அணையாதவர் நெறிந்த நாணலை முறியாமலும் இருப்பாராம். வாழ்விலே நம் பலவீனமான சூழலில், வாழ்வு கசந்து போன நேரங்களில், தோல்விகள் நம்மை மாறி மாறி ஆய்ந்து அலை கடலை போல மாறி மாறி நம்முடைய வாழ்வில் வரும் பொழுதெல்லாம் நமக்கு தோன்றும் ஒரே காரியம், இதோடு முடிஞ்சோம், இதோடு என் வாழ்வு கசந்தது, இதோடு என் வாழ்வு முடிந்தது என்று புலம்பி தவிக்கிறோம். மனிதன் சொல்லுகிறான், இதோட வாழ்க்கை முடிஞ்சிடுச்சு, அவனுடைய பிசினஸ் முடிஞ்சிருச்சு, அவன் குடும்பம் முடிஞ்சிருச்சு, அவன் படிப்பு முடிஞ்சிருச்சு, அவனுக்கு இனி ஒன்றுமில்லை என்று நம்மை பார்த்து ஏளனம் பண்ணுகிறார்கள். அதனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் அப்படி இல்லப்பா, நெறிந்த நாணலை முறிக்க மாட்டேன், மங்கி எறிகிற திரியை அணைக்கவும் மாட்டேன். அப்படின்னு அர்த்தம் என்ன? மறுபடியும் எண்ணெயை ஊற்றி அந்த திரியை ஏற்றி விட போகிறேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். தேவாதி தேவன் இன்று உங்கள் வாழ்வை மறுபடியும் செழிப்பாக்க போகிறார். மங்கி எறிகிற உங்கள் வாழ்வை, இழந்து போன உங்கள் வாழ்வை, இழந்து போன உங்கள் பொருளாதாரத்தை மறுபடியும் தூக்கி நிறுத்தப் போகிறார். வாழ்வு என்பது இன்பமும் துன்பம் நிறைந்த ஒன்று. ஆனால் இயேசு கிறிஸ்து சொல்லுகிற ஒரே காரியம், நான் நெறிந்த நாணலை முறிக்க மாட்டேன், மங்கி எறிகிற திரியை அணைக்கவும் மாட்டேன் என்று. ஏசாயா 59:1 சொல்லுகிறது, இது ரட்சிக்க கூடாதபடி கர்த்தருடைய கரம் குறுகி போகவில்லை, கேட்க கூடாதபடி அவருடைய செவிகள் மந்தமாகவும் இல்லை என்று. ரட்சிக்க கூடாதபடி கர்த்தருடைய கரம் குறுகி போகவில்லை, கேட்க கூடாதபடி, மேல இருக்கிறது கொஞ்சம் குறை, கேட்க கூடாதபடி கர்த்தருடைய செவிகள் மந்தமாகவும் இல்லை. மேடு பள்ளங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வருவது இயற்கை, உயர்வு தாழ்வு மனிதனுக்கு இயற்கை. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், நான் எப்பொழுதும் உன்னை உயர்ந்த இடத்தில் வைப்பேன், மேடுகளில் பள்ளங்களில் நீரூற்றுக்களை உண்டாக்கி மேடுகளில் உச்சியிலே, கண்மணின் உச்சியிலே உன்னை நிறுத்துகிற தேவன், இழந்ததை உனக்கு மறுபடியும் திரும்பி தந்து இந்த 9வது மாதத்தில் கர்த்தர் மறுபடியும் உங்கள் குடும்பத்தை பிரகாசிக்க செய்ய போகிறார், வாழ்வை செழிக்க பண்ண போகிறார், உங்கள் வியாபாரத்தை மறுபடியும் கட்டப் போகிறார், இழந்ததை மறுபடியும் தரப்போகிறார். எல்லாம் முடிந்தது, என் வாழ்வு முடிந்தது, I am depressed என்று வந்திருக்கிற உங்கள் வாழ்க்கை மறுபடியும் ஆண்டவர் கட்டி எழுப்பி பிரகாசமாய் மாற்றப் போகிறார். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். Thank you Jesus, wonderful Jesus. தேவனுடைய கரம் இறங்கி வரப்போகிறது. எனவேதான் பக்தன் சொல்லுகிறான், என் பலன் ஒடுங்கும் பொழுது இறைவனே என்னை கைவிடாதிரும், என் பலன் ஒடுங்கும் பொழுது என்னை கைவிட்டு விடாதிருமா சுவாமி. இந்த முதுமை என்பது கொடுமையான காரியம், பலகீனம் என்பது. எனவேதான் ஒரு கவிஞர் சொன்ன, நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். நான் பாயில் படுத்து புரளாமல் அடுத்தவனை நாடி உறங்காமல் உன் பாதத்தில் சேரும் பாக்கியம் கொடும் சுவாமின்னு ஒரு சித்தன் சொல்லுறார்.
பாயில் படுத்து புரளாமல், அடுத்தவர்களை டிபெண்ட் பண்ணி வாழாமல் உம்முடைய திருவடி சேரக்கூடிய பாக்கியத்தை எனக்கு தார. இந்த உலகில் நாம் நெளிந்த நேரத்தில் நமக்கு ஏற்படும் இன்னல்கள் என்ன? மனிதனுடைய நாவு, பொல்லாத வார்த்தை. இந்த பொல்லாத வார்த்தைகள் நம்ம ஈழலை ஈட்டி பிளப்பது போல பிளக்கும். பாருங்களேன், நாம் பலத்தோடு இருக்கும் பொழுது யார் என்ன சொன்னாலும் கண்டுகொள்ள மாட்டோம். நாம் மற்றவர்களை டிபெண்ட் பண்ணி மற்றவர்களை சார்ந்து வாழும் பொழுது அவர்கள் இருதயத்தில் வாயிலிருந்து வரும் வார்த்தைகள் நம்மை கொச்சி புண்ணாக்கி விடுகிறது, வாழ்வை கசக்க பண்ணுகிறது. ஐயோ, எதற்கு இந்த வாழ்க்கை, முடிச்சு கொள்ளலாம் என்று போல தோன்றும். பாருங்களேன், தனிமை என்பது கொடுமை, மகா கொடுமை. தனிமையோடு வாழ்வதை போல கொடுமை ஒன்றுமில்லை. ஒரு 65 வயது மதிக்கத்தக்க ஒரு வயதான அம்மா, முதியோர் இல்லத்தில் இருந்தவள், திடீரென்று ஒரு நாள் மின்விசையில் தூக்கப்பட்டு செத்து போய்விட்டாள். போலீசார் ஓட்டமாய் ஓடி வந்தார்கள், துருவி விசாரித்தார்கள். 65 வயதில் இந்த அம்மா தற்கொலை செய்து செத்து போக என்ன காரணம்? அவளுடைய அறையை பரிசோதனை செய்தார்கள். அவருடைய பேக்கில் இருந்து ஒரு டைரி, அவளுடைய டைரி ஒன்று சிக்கியது. அந்த டைரியில் ஒரே வாசகத்தை எழுதியிருந்தார்கள். அந்த முதியோரத்தில் வந்த நாளிலிருந்து அவர்கள் மரிக்கும் அத்தருணம் வரை ஒரே ஒரு வார்த்தை, என்னை பார்க்க யாரும் வரவில்லை, என்னை பார்க்க யாரும் வரவில்லை, ஐயோ என்னை பார்க்க யாரும் வரவில்லை, நான் ஒரு அனாதை. வாழ்வு கசந்ததே. தன் வாழ்வை ஒரு முள தூக்கு கயிறில் முடித்துக் கொண்டாள். தனிமை என்பது கொடுமையான ஒன்று. வாழ்வில் நெருடல்கள் நாணலை போல் நெறிந்து விழும் நேரத்தில், பலம் குன்றும் நேரத்தில், பலவீனம் நம்மை சூழ்ந்து நிற்கும் நேரத்தில், அது எல்லாவற்றையும் இழந்து நிற்கும் நேரத்தில் ஒரு ஆறுதலின் கரணம் தோள் மீது வைக்கப்படும் பொழுது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? நேற்று இஸ்ரோ விஞ்ஞானி சிவன் அவர்கள் சந்திராயன் 2 என்ற விண்கலம் சந்திரனில் போய் இறங்கும் என்று அதுவரை காத்திருந்தார்கள். உலகமே வியந்து கொண்டிருந்தது. 2 கடைசி 2 நிமிஷத்தில் அது எங்கேயோ போய்விட்டு தோல்வியாய் முடிந்தது. விஞ்ஞானிகள் சொல்லுகிறார்களே, எங்களால் எல்லாம் இயலும் என்று. நாங்கள் சாதித்து விட்டோம், நல்லதுதான். ஆனால் அந்த விஞ்ஞானி என்ன செய்ய தெரியுமா? பாரத பிரதமர் அங்கே நிற்கிறார், மோடி அவர்கள். அவருடைய தோளில் சாய்ந்து காதறி குழந்தையை போல அழுகிறார். அப்ப எல்லா மனிதனுக்கும் இயந்திரம் அல்ல இருதயம், சதையிலால் ஆன உணர்வுகள் உள்ள ஒரு இருதயம் மனிதனுக்கு இருக்கிறது. தன் வாழ்வில் நினைத்தது நடக்காத பொழுது, தோல்வி அடையும் பொழுது, பலவீனம் வரும் பொழுது, சூழ்நிலை நமக்கு எதிர்மறையாய் மாறும் பொழுது நெஞ்சம் வெடிக்கிறது. ஐயோ என் வாழ்வு முடிந்தது, ஐயோ என் வாழ்வு முடிந்தது, கூச்சல் போடுகிறோம். அந்த நேரத்தில் தான் மனிதனுடைய கரம் அல்ல, உன் துக்கங்களையே சுமந்த ஆண்டவருடைய கரம் இறங்கி வருகிறது. உன் தோளில் கை வைக்கிறார். பயப்படாதே, நீ முடிந்ததல்ல, இனிதான் வாழ்வு தொடங்க போகிறது. நெறிந்த நாணலை முறிக்காத நான் உன்னை கொன்றுவனா? ஒரு நாணலை கூட ஒடித்து போட மாட்டேன். இனிதான் உன்னுடைய வாழ்வில் எதெல்லாம் இல்லை என்று நினைத்தாயோ அது ஆம் என்றாக போகிறது. எல்லாம் எது முடிந்த நினைத்தாயோ தொடங்க போகிறது. மங்கி எரிகிற உன் வாழ்வு இனி பிரகாசமாய் மாறப்போகிறது. இந்த 9வது மாதத்தில் இன்றைக்கு today expecting a miracle right now brother and sisters. தேவனுடைய வல்லமை உள்ள கரம் இறங்கும், மனதுருக்கம் இறங்கும், ஆறுதல் இறங்கும். மகிமையான தேவன் உங்கள் வாழ்வை மறுபடியும் கட்டப் போகிறார். மறுபடியும் உங்கள் வாழ்வு துளிர்க்க போகிறது. மறுபடியும் உங்கள் சந்தோஷம் திரும்பி வரப்போகிறது. இழந்து போய் வீட்டில் இளவு வீடை போல ஒப்பாரி வைத்து கொண்டிருந்து தலையணை கண்ணினா நினைக்கிற மகளே, உன் வாழ்வு உன் குடும்பத்தில் சந்தோஷம் ஆர்ப்பரித்து நதியை போல பொங்கி வர போகிறது. இன்றைக்கு ஹalleluya சொல்லுங்க, ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. தேவாதி தேவனதை செய்வாராம், மகிமையான தேவனதை செய்வார். எத்தனை சந்தோஷம், எத்தனை மகிழ்ச்சி. பலன் உள்ளவனுக்காகிலும் சரி, பலன் அற்றவனுக்காகிலும் சரி, உதவி செய்வது கர்த்தருக்கு லேசான காரியம். கையை தட்டுங்களேன், ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹalleluya. உங்களுக்கு உதவி வரும், சந்தோஷம் வரும்,
மகிழ்ச்சி வரும். ஐயோ, எதுவரை சத்துருவின் காலில் மிதிபட்டு சாகு என்று விட்டுவிட்டு ஓடிவிட மாட்டார். எத்தனை காலத்துக்கு மிதி வாங்குவீர்கள்? எத்தனை காலத்துக்கு தாழ்ந்து போகிறீர்கள்? ஓடுகிறவனை கண்டால் விரட்டுறவனுக்கு தொக்கும்பான். கொட்டை கொட்டை குனிஞ்சு கொடுத்தா குனிய குனிய கொட்டுவான். ஓடுறவனை கண்டா விரட்டுறவனுக்கு தொக்கு. இதுவரை நீங்கள் ஓடினது போதும். என் ஆண்டவர், என் மகனை நீ ஓட வேண்டாம், நெல். ஒரு சரித்திர கதை, சும்மா இமேஜிங் கற்பனை சொல்வார்கள். கட்டபொம்மன், வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய வீரத்தை பற்றி பேசுவதற்கு உண்மை சொல்வார்கள். நாய் ஒன்று முயலை துரத்தி கொண்டு போகிறது. முயல் ஓடிக்கொண்டிருக்கிறது. கட்டபொம்மனுடைய கோட்டையாகிய பாஞ்சாலங்குறிச்சி கோட்டைக்குள் பக்கத்தில் போன உடனே முயல் நின்றதாம். சடன் பிரேக் போட்டு நின்று திரும்பி நாயை விரட்ட ஆரம்பிச்சிச்சான். இது கட்டபொம்மனுடைய வீரத்துக்காக சொல்லப்படும் ஓமானம் என்றாலும் நமக்கும் அப்படித்தான். நீதிமான் கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான் அவற்றுக்குள் ஓடி சுகமாய் தங்குகிறான். பலன் உள்ளவனுக்காகலும் சரி, பலமற்றவனுக்காகலும் சரி, உதவி செய்வது நமக்கு லேசான காரியம். உதவி செய்வது நமக்கு லேசான காரியம். இன்றைக்கு தேவனுடைய வலதுகரம் இறங்கும். என் அன்பு சகோதர சகோதரிகளே, அநேக வருடங்களுக்கு முன்பு அமெரிக்க ஐக்கிய நாட்டில் நடந்த ஒரு உண்மை சம்பவம். ஆழ்துளை கிணறு, போர்வெல் ஆழ்துளை கிணறு ஒன்றில் ஒரு 5-7 வயது பையன் ஒருவன் அறியாமல் விழுந்து விட்டான், உள்ளே போய்விட்டான். அரசாங்கமும் மீட்பு படையினரும் பல மணி நேரம் போராடினார்கள். 2-3 தினங்கள் உயிருக்கு போராடினார்கள். அப்பொழுது இப்பொழுது கூட நவீன காலத்து எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் கிடையாது. ஒரு கயிறை போட்டு, தம்பி இதை பிடித்துக்கொண்டு மேலே வந்துவிடு, பிடித்துக்கொள் சொன்னார்கள். பிடிப்பான், 2 அடி ஏறுவான், பின்பு விட்டு விடுவான். ஐயோ, குழந்தை மறிச்சிடுவானே, எல்லோருக்கும் ஒரே கவலை. 2 நாள் ஆகிவிட்டது. பிராணவாயு மட்டும் உள்ளே செலுத்திக் கொண்டு இருக்கிறார்கள். அந்த மீட்பு படை வீரரின் தலைவருக்கு ஒரு யோசனை பிறந்தது. இந்த பையன் ஏன் விட்டுறான்? அவங்க அப்பா யாரை கூப்பிடுங்க. நாங்கள் அவங்க அப்பாவை கூப்பிட்டு அவருக்கே பாவமாக போயிடுச்சு. 5 கிலோ அரிசியை தூக்குறது கூட ஸ்ட்ரென்த் இல்லை. அவ்வளவு எலும்பும் தோலுமான ஒரு ஸ்கெல்டன், எலும்பு தோலுமான மெலிந்த உருவம் உடைய அவருடைய தகப்பனர் அவரை அழைத்தார்கள். ஐயா, நாங்களும் எவ்வளவோ நேரம் முயற்சி பண்ணி விட்டோம். உங்கள் பகனுக்கு கயிறை போடுகிறோம், ஏறி வருவது போல இல்லை. நீங்களாவது முயன்று பாருங்களேன், உங்கள் சத்தத்துக்காக அவன் செவி கொடுப்பானா என்று பார்ப்போம் என்று கயிறை போட்டார் தகப்பன். அந்த கயிறை பிடித்து கொண்டு சொன்னார், என் அன்பு மகனே, உன் அப்பா தான் கயிறை பிடிச்சிருக்கேன்டா, பயப்படாம ஏறி வா. அடுத்த நிமிஷம் கட 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 கடன்னு ஏறி வெளியே வந்துட்டான். கொஞ்சம் ஜூஸ் எல்லாம் கொடுத்து கொஞ்சம் சிகிச்சை எல்லாம் முடிச்ச உடனே அந்த மீட்பு படை தலைவர் அந்த குழந்தைகிட்ட போய் 7 வயசு பையன்ட்ட கேட்டான், இடே திருட்டு பையல, நேத்திருந்து கூச்சல் போட்டோமாடா, பிராணம் போக கத்தனமே, ஒண்ணுமே கேட்கலையே, இப்போ எப்படிப்பா இந்த எலும்பு துண்டு மாதிரி இருக்கார், உங்கள் அப்பா கூப்பிட்டு வந்துட்டு கயிறை போட்டது வந்த அப்படின்னு. அந்த பையன் சொன்னா, நேற்று வரை கூப்பிட்டதெல்லாம் வேற, பாதிலேயே விட்டுருவான். இன்னைக்கு கூப்பிட்டது எங்கள் அப்பா, என்னை விட்டுருவாரா, அதான் வந்துட்டேன். இன்றைக்கு இருந்து நாளைக்கு மண்ணூடாய் மண்ணம் மக்கி போகும் சாதாரண மனிதனை, தன்னை தகப்பன் என்ற ஒரு உரிமை உள்ள ஒரு மனிதனை ஒரு குழந்தை உள்ள திரகாத்துமா நம்புமானால், உனக்காகவே உயிர் கொடுத்து உயிரோடு எழும்பி போயிருக்கிற கர்த்தர், மகா பயங்கரமான பராக்கிரசாலியான கர்த்தர் உன்னை கைவிட்டுவாரா? கையை தட்டுங்களேன், ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவாதி தேவனை தூக்கி சுமப்பார். எனவேதான் தீர்க்கன் சொல்லுகிறான், கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியாக என்னோட இருக்கிறார். சொல்லுங்களேன், கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியாக என்னோட இருக்கிறார். இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்தார். ஏசாயா 49:16 சொல்லுகிறது, இதோ என் அன்பு மகளே, என் அன்பு மகனே, நான் உன்னை என் உள்ளங்கையில் வரைந்து வைத்திருக்கிறேன். உன் மாதிரிகள் எப்பொழுது எனக்கு முன்பதாக நிற்கிறது. உன் காம்பவுண்டே என் முன்னாடி இருக்கும்போது என்னை தாண்டி ஒரு பயலும் உனக்குள்ள வர முடியாது, உனக்கு தீங்கு செய்ய முடியாது, உன்னை தொட முடியாது, உனக்கு எந்த தீங்கு வராமடி அக்னி மதிலாயிருந்து நானே காப்பேன். கைய தட்டுங்களேன், ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவாதி தேவன் காப்பார், மகிமையினா நிரப்புவார். வாழ்வு சோர்ந்து போன உங்களுக்கு ஒரு அதிசயமான வார்த்தை, இந்த 9ஆம் மாதத்தில் நான் நெறிந்த நாணலை முறியாதது போல, மங்கி எரிகிற சிறிய அணையாத போல, சோர்ந்து போன உன் வாழ்வை அழிக்க மாட்டேன், மறுபடியும் கட்டப் போகிறேன், மறுபடியும் எழுதி வைப்பேன், மறுபடியும் நிமிர்ந்து நிற்க செய்வேன். நீ எந்த இடத்தில் தலை குனிந்து போனாயோ அதே இடத்தில் தலையை உயர்த்த போகிறேன். ஒரு அல்லேலூயா, ஒரு பிரைஸ் தி லார்ட், ஒரு ஸ்தோத்திரம் சொல்லுங்களேன். மறுபடியும் உங்களை ஆண்டவர் தூக்கி எடுப்பாராம்.
மறுபடியும் கட்டுவார். யோவான் 1:9 சொல்கிறது, எந்த மனிதனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி, எந்த மனிதனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி. ஏசாயா 40:29 வாசித்து பாருங்களேன். சோர்ந்து போகிறவனுக்கு பலம் கொடுத்து அவர் சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறவர். ஏசாயா 40:31 சொல்கிறது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து கழுகைகளை போல தன் செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். பறவைகளிலேயே நீடி ஆயுசுள்ளோர் பறவை கழுகு. பர்வீன் சுல்தானா என்று ஒரு மிகச்சிறந்த சகோதரி பேச்சாளர், கேள்விப்பட்டிருப்பீங்க. பர்வீன் சுல்தானா கவிஞரும் கூட. ஒரு சம்பவத்தை சொல்வதை கேட்டேன். ஒரு குறிப்பிட்ட பேர் உள்ள ஒரு பறவையை சொன்னார்கள். அது அந்த பறவை என்ன செய்யுமா, அந்த இனப்பெருக்க காலத்தில் கலிஃபோர்னியாவிலிருந்து அர்ஜென்டினாவுக்கு இடம்பெயர்ந்து வந்து முட்டையிட்டு குஞ்சு பொறித்து போயிடும். சரி, ஈஸி. இந்த கலிஃபோர்னியாவுக்கும் அர்ஜென்டினாவுக்கும் எத்தனை கிலோமீட்டர்? 8000 கிலோமீட்டர். 8000 கிலோமீட்டர். அப்போ வர 8000, போக 8000. 8000 எவ்வளவு கிலோமீட்டர் பிரயாணம் பண்ணுது? 16000. இடைவிடாமல் பிரயாணம் பண்ணுது. எவ்வளவு? இடைவிடாமல் பிரயாணம் பண்ணுது. சரி, இது எந்த தரைமார்க்கமாக போகிறதா? அதுதான் இல்லை. தரைமார்க்கம் போனால் இழைப்பாறதற்கு இடம் இருக்கும், ஒரு மரத்திற்கிளையிலே உட்கார்ந்து கொள்ளலாம். இது எந்த மார்க்கமாக போகும்? கடல், வானத்தில் தான் பறக்கணும். கடல் மார்க்கமாக போகிறது. இப்போ அது உட்கார்றதுக்கு இடமே இல்லை. சாப்பாடு 8000 கிலோமீட்டர் பறவை, சாப்பாடு வேணும். இந்த பறவை என்ன செய்யுமா பாருங்களேன். சும்மா துண்டு பறவை அது பிரயாணம் தொடங்கும் பொழுது எல்லா பறவைகளுடைய வாயிலையும் ஒரு இவ்வளவு நீள குச்சியை கவி பிடித்து கொள்ளும். முதல் பறவை கைட் பண்ணும், அடுத்த பறவைகளும் கொட்டை இப்படி பறக்க பார்த்துருக்கீங்கள. இப்போ அதுக்கு இளைப்பாற வேண்டும் என்று, உணவு உண்ண வேண்டும் என்று நேரம் வந்துவிட்டால் கடலை பார்க்கும். மீன்கள் இருக்கிற இடம் அதுகளுக்கு தெரியும். நேராக ஒன்று சிக்னல் கொடுத்து எல்லா பறவை இறங்கும், அந்த குச்சியை கடலில் போட்டு அதுக்கு மேலே உட்காந்துக்கிறோம். உட்காந்து அங்கே இருக்கிற மீன்களை சாப்பிட்டு விட்டு மறுபடியும் கொஞ்சம் இளைப்பாறிட்டு அப்புறம் அந்த குச்சியை எடுத்து வாயில் வச்சுக்கிட்டு மறுபடியும் பறக்க தொடங்கும். திம்மாந்துண்டு குருவி ஒரு குச்சியை நம்பி 16000 கிலோமீட்டர் பிரயாணம் பண்ணுதுங்க. ஒரு திம்மாந்துண்டு குருவி ஒரு சின்ன குச்சியை நம்பி. ஈசாயின் கிளை உனக்காக ஒடிக்கப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட ஆண்டவரை நம்பி நீ எவ்வளவு தூரம் போகணும்? கையை தட்டுங்களேன். புது பலனை ஆண்டவர் உங்களுக்கு தருவார். எத்தனை சந்தோஷம்! கழுகுகளுக்கு ஆயுசு நாட்கள் அதிகம். அது மறுபடியும் தன்னை புதுப்பித்துக் கொள்ளும், வாலிபனாக்கி கொள்ளும். இந்த பசங்களாம் சொல்லுவாங்க, அங்கிள் நான் பிறக்கும் போது இப்படியே இருந்தீங்க, இப்போவும் இப்படியே இருக்கீங்களே அங்கிள். இதெல்லாம் நீங்கள் சொல்கிறீங்க, எனக்கு காம்படிட்டருங்க இவங்க. நான் என்ன ட்ரெஸ் போடணும் அதை மாதிரி போடணும்னு ஆசைப்பட்றானுங்க. இதே எனக்கு சக்ஸஸ் தானே, கைதட்டுங்களே. நான் எப்படி நிற்கிறேனோ அப்படி அங்கிள் ஸ்டைல், அங்கிள் ட்ரெஸ் கோடுறான். இவன் கூட சொல்கிறான், தாத்தா மாதிரி எனக்கு வாங்கி தாங்கன்னு. யார் மாதிரி? இவன். அப்போ எனக்கு இதுலேயே சக்ஸஸ் ஆகிட்டேன், ஃபஸ்ட்டிலே எலெக்ட் ஆகிட்டேன் பார்த்துக்கோங்க. இப்போ என்னை பார்த்து கேட்குறாங்க, அப்படியே இருக்கீங்க அங்கிள். 20 வருஷத்துக்கு முன்னாடி பிரதர் சொன்னார், அண்ணே நான் அன்னைக்கு பார்த்த மாதிரியே இன்னைக்கு இருக்கீங்களேண்ணே அப்படின்னாரு. எனக்கு எத்தனையோ வயசு கிளைவர் உட்காந்துருக்காரு, இந்த உட்காந்துருக்காரு பாருங்கள், பாவம் இழைச்சி போச்சுங்க. நான் சொன்னேன், கழுகுக்கு சாமானமாய் வயது வாழ வயது மட்டும் அல்ல, இந்த கழுகும் நம்மளை மாதிரி கிழவனாகும். இப்போ மேக்கப்பெல்லாம் போடுறவங்க பியூட்டிஷியன் பியூட்டி பார்லர் போய், நான் சைனாக்கு ஒரு பியூட்டி பார்லரில் போனேன். பக்கத்தில் ஒரு பொண்ணு உட்காந்துருக்கா. நானும் கொஞ்சம் ஃபேஷியல்லாம் பண்ணலான்னு நினச்சேன். நான் சேவ் பண்ண போனேன், எது நினச்சிருந்தீங்க. அப்போ பக்கத்தில் திடீர்னு என்னடா இப்போ கிருக்கு, நம்மளை கண்டது பிசாசு கண்ட இறங்கிருச்சா? நிறையா அப்படி நடந்திருக்கு. நான் பஸ்ஸில் போகும்போதெல்லாம் பேயாடி விழுந்திருக்காங்க. தேனியில் ஒரு ஸ்ட்ரீட்டில் போய்கிட்டு இருந்தேன், குழந்தைக்கு வீட்டுக்குள்ளே பால் கொடுத்துக்கிட்டு இருந்த ஒரு அம்மா வெளியே விழுந்து, ஆட பாவி எங்கள் தெருவுக்குள்ளே ஏன்டா வார அப்படின்னு கீழே விழுந்து ஆட ஆரம்பிச்சிருச்சு. ஒரு பிச்சை எடுக்கிற மாதிரி ரோட்டில் வந்து தெருவெல்லாம் உருள ஆரம்பிச்சிச்சு. இப்படி கண்டா என்னடா பியூட்டி பார்லர் சைனா காரிக்கு பேய் ஆடுதா? அடிச்சு. நான் என்னடா இந்த மாதிரி கத்துன்னு பார்த்தா, அந்த புருவத்தில் இருக்கிற முடிய ஒரு அம்மா டொயினை கட்டிக்கிட்டு வெடுக்குன்னு பிடுங்குதுங்க. அந்தம்மா அதுக்கப்புறம் தான் நான் பார்த்து எனக்கும் ஆன்றேன். நான் என்ன வலிக்குன்னு தெரியல. எதுக்கா அந்த புருவத்தை அழகுபடுத்துகிறாங்களா? எவ்வளோ நாளைக்கு? 40 வயதாகும். இங்கே ஒரு சுருக்கம், இங்கே ஒரு சுருக்கம், இங்கே 2 நரைத்த முடி,
இங்கே கிளடு தட்டி விடுவாய். அழகும் சௌந்தரியமும் மாயை, கழுகும் கிளடு தட்டுங்க. இது விரட்டின பிராணிகள் பட்சிகள் எல்லாம் இதை துரத்த ஆரம்பிக்கும். தமிழில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, பூனை மெலிஞ்சிருச்சுன்னா எலி மச்சானு கூப்பிடுமா, மாப்பிளை அப்படிங்கம்மா. பூனை மெலிஞ்சிருச்சுன்னா எலி மச்சானு கூப்பிடுமாமா. அப்போ நம்ம நிலைமை என்னைக்காவது சுருங்கிருச்சுன்னு வச்சுக்கோங்க, ஒரு பயம் மதிக்க மாட்டான். நம்மக்கிட்ட வாட்ச்மேனை வேலை பார்க்குறவங்க கூட, என்ன சார் இப்படிலாம் நீங்கள் செய்யலாமா சார், ஏலே நீயாடா, ஆமாம் உன் நிலைமை அப்படி மாறிப்போச்சு. இப்போ கழுகு நிலைமை எப்படி மாறுகிறது? இது பட்சித்து இது துரத்தி இதற்கு பயந்து ஓடிக்கொண்டது அத்தனையும் இதை பட்சிக்க துரத்துகிறது. நாமனா அழுதுகிற பிறண்டு தோல்வி அடைந்து இனிமே வேண்டாம், அரசியல் வேண்டாம், வாழ்க்கை வேண்டாம், வியாபாரம் வேண்டாம், பொண்டாட்டி வேண்டாம், புருஷன் வேண்டாம் எல்லாம் சொல்லிட்டு ஓடிடுவோம். அந்த கழுகு பயப்படாது பாருங்க. நேராக அதற்கு சிறகெல்லாம் விழுந்தது, இந்த ஸ்கின்னெல்லாம் சுருங்கிருச்சு, கரடு தட்டிருச்சு, அழகு விழுந்து விட்டது. இப்போ இதுங்க விரட்டும் போது ஓடி போய் கண்மலையின் பிளப்புக்குள்ளே தன்னை மறைத்துக் கொள்கிறது. பல நாட்கள் உள்ளேயே உட்கார்ந்துருக்கோம் பாருங்க, ஃபாஸ்டிங்லே இருக்கும். ஃப்ரெஷ் மீட் அப்படியே பச்சித்து அப்பப்போ சாப்பிட்ட கழுகு இப்போ ஃபாஸ்டிங்கில் தான் அங்கே இருந்த புழு பூச்சிகளை விழுங்கி கொண்டு அது அங்கேயே படுத்து கிடக்கும். பல நாட்கள் காய்ச்சிருக்கும். திடீரென்று அந்த ஸ்கின் எல்லாம் ஸ்ட்ரைட் ஆகும். மறுபடியும் கருவாடு மீனாகுமா, கிழவி குமரியா மாறுவாளா? இங்கே கிழட்டு கழுகு குமரி கழுகாய், கிழட்டு கழுகு வாலிப கழுகாய் மாறுகிறது. ஸ்கின் வந்து ஸ்ட்ரைட் ஆகும். அங்கேருந்து ஃபெதர் அந்த ரெக்க சிறகு முடிகள்லாம் தூவல்கள் எல்லாம் வெளியே வர ஆரம்பிக்கும். புதிய அழகு முளைக்கும். இப்பொழுது யௌவனமாய் மாறும். அப்படி ஒரு சிலிப்பிட்டு வெளியே அப்படி எந்திரிச்சு வரும் பாருங்க. வெயிட் பண்ணிட்டு இருந்தானே எப்போ வெளியே வருவான் பச்சிக்கலாம் என்று வெயிட் பண்ணி கொண்டு இருந்தாங்களே, அப்படி சத்துக்களை என்னடா அவன் போய்ட்டு மகன் அனுப்பிவிடுறானா, அவன் தம்பி அனுப்பிவிடுறானா? இல்லைடா அவன் தான் வந்திருக்கிறேன். யார் வந்திருக்கிறேன்? அவனே தான் அப்படின்னு நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு யாரையும் அசட்டை பண்ணாத. அப்படி சிலிப்பிட்டு பார்த்துட்டு தன் சட்டைகளை மறுபடியும் அடித்து உயர எழும்புமா. இப்போ நீ கண்மறையிலே உட்கார்ந்துருக்கிற, அழுதுகிட்டு இருக்கிற, கண்ணீர் வடிக்கிற, உபவாசத்தில் உட்கார்ந்துருக்கிற, கொஞ்ச நாளில் மகளே உனக்கு புதிய ரெக்கைகள் முளைக்கும், புதிய அழகு உண்டாகும், புதிய பலன் உண்டாகும், புதிய யௌவனம் உண்டாகும். இழந்து போனது மறுபடியும் வரும். நீ மறுபடியும் உன் சத்துருக்களுக்கு மத்தியில் சிறக அடித்து உயர எழும்பி பரப்பாய் கைகளை தட்டே. ஒரு அல்லேலூயா, ஒரு ஸ்தோத்திரம், ஒரு பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து சட்டைகளை அடித்து உயர எழும்புவார்கள். சங்கீதம் 103:5 சொல்கிறது, உன் வயதை வால வயது போல ஆக்குவேன். நீதிமொழி 25:22 சொல்கிறது என்ன? மனிதனுடைய ஆவி கர்த்தர் தந்த தீபமாக இருக்கிறது. என் அன்பு சகோதர சகோதரிகளே, அந்த காலத்தில் எங்கள் அப்பா கேரளாவில் அதிகாரியாக இருக்கும் பொழுது மின்சாரம் வசதி இல்லாத காலகட்டங்கள், பெரிய பங்களா, தனி காட்டுக்குள்ளே பெரிய பங்களா. அப்போ இந்த டேபிள் லேம்ப், சிமினி விளக்கு, எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? டேபிள் லேம்ப், லேந்தர் லைட்டு, டேபிள் லேம்பெல்லாம் எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? எப்படி இருக்கும்? நீளமான ஒரு கண்ணாடி குடுவை, கீழே ஒரு கண்ணாடியில் ரவுண்டில் இது, அதில் ஒரு சப்பையாக ஒரு திரி, உள்ளே மண்ணெண்ணெயை ஊற்றிட்டு எரிப்பாங்க. இதுதான் எங்கள் வீட்டில் விளக்கு. ஒவ்வொரு வீட்டிலையும் டேபிள், ஏழைகள் வீட்டில் லேந்தர் விளக்குன்னு ஒன்று இருக்கும். இந்த மாட்டு வண்டியில் கீழே கட்டி கொடுத்துருப்பாங்க, பார்த்துருக்கீங்க? லாந்தர் விளக்கு. ஆனால் கொஞ்சம் வசதியான வீட்டில் டேபிள் லேம்ப் இருக்கும், பெரிய விளக்கு இருக்கும், இவ்வளோ பெரிய இது கண்ணாடி கிளாஸ் எல்லாம் போட்டு வச்சுருப்பாங்க. எங்கள் வீட்டில் அப்படி லேம்ப் இருக்கும். அப்போ அது கடை கூட இல்லாத காடு, நைட்டில் மண்ணெண்ணெய் இல்லாட்டியும் வாங்க முடியாது. அப்போ எண்ணெய் குறைஞ்ச உடனே அந்த திரி லேசாக மங்கி எரிய கிரு சவுண்டு வரும். மங்கி எண்ணெய் அந்த திரிக்கு எண்ணெய் எட்டாது. அம்மா விளக்கு அணைய போதும், கொஞ்சம் பொறு அப்படிம்பாங்க. அந்த சிம்னியை கழட்டிட்டு ஒரு செம்புலையோ ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துகிட்டு வந்து அந்த அதுக்குள்ளே ஊற்றிடுவாங்க. என்னம்மா தண்ணியில் திரி எரியுமா? எரியும் பாறேன் அப்படிம்பாங்க. இப்போ தண்ணியை ஊற்றிட்டு அடைச்சிடுவாங்க. இப்போ தண்ணியெல்லாம் கீழே போய்டும், எண்ணெய்ங்க வந்துடும், மேலே வந்துடும். இப்போ திரிக்கு எட்டிடும், மங்கி எரிகிற திரி பிரகாசமாக எரிய ஆரம்பிக்கும். எண்ணெய் தேர்ந்துருச்சா பயப்படாத, தண்ணியை ஊற்ற மாட்டார், புது எண்ணெயை ஊற்றுவார் கைகளை தட்டி. மங்கி எரிகிற திரியை அணையாத வரும்.
நெறிந்த நாணலை முறியாதவருமாகிய தேவன். எத்தனை சந்தோஷம்! போகும் வழியை காட்டி நல்ல போதனை செய்வார். போகும் வழியை காட்டி நல்ல போதனை செய்வார். ஏவும் சூற்ற மீது கண்கள் இருச்சி நடச்சுவார். ஏசு திருச்சி நடச்சுவார். வழி நடச்சும் வல்ல தேவன் வாழ்வில் நாயகனே. வழி நடச்சும் வல்ல தேவன் வாழ்வில் நாயகனே. வாதை நோய்கள் வந்துன்பங்கள் மாறுச்சிய போதும். வாதை நோய்கள் வந்துன்பங்கள் மாறுச்சிய போதும். பாதையில் நாம் சோர்ந்திடாமல் பலப்படுச்சிடுவார். இயேசுதிட படுச்சிடுவார். வழி நடச்சும் வல்ல தேவன் வாழ்வில் நாயகனே. காடானாலும் மேடானாலும் கடந்து சென்றிடுவோம். காடானாலும் மேடானாலும் கடந்து சென்றிடுவோம். பாடனாலும் பாடி செல்வோம் பரவசமுடனே. இயேசு பறந்தான் நம்முடனே. வழி நடச்சும் வல்ல தேவன் வாழ்வில் நாயகனே. வழி நடச்சும் வல்ல தேவன் வாழ்வில் நாயகனே. வாழ்வில் நாயகனே. நம் தாழ்வில் நாயகனே. வழி நடச்சும் வல்ல தேவன் வாழ்வில் நாயகனே. நம் வாழ்வில் நாயகனே. நம் வாழ்வில் நாயகனே. இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு வரப்போகிறார். நீங்கள் போகும் பாதையெல்லாம் உங்களை காப்பார். உங்களோடு வருவார். காடானாலும் மேடானாலும் கடந்து சென்றிடுவோம். பாடானாலும் பாடி செல்வோம் பரவசம் உடனே. பரந்தான் நம்முடனே. கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இறைவன் நம்மோட இருக்கிறார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன இறைவன்
முதலாவது மங்கி எறிகிற திரை அணையாதவர், இரண்டாவது மறுபடியும் உன்னை கட்டுகிறவர், கைகளை சட்டி. எரேமியா 31:4 வாசிக்க கேட்போமா? 31ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். 31:4. இஸ்ரவேல் என்னும் கன்னிகையே, மறுபடியும் உன்னை கட்டுவிப்பேன், நீ கட்டப்படுவாய். மறுபடியும் நீ மேள வாத்தியத்தோடும் ஆடல் பாடல் செய்கிறவர்களின் களிப்புள்ள கூட்டத்தோடும் புறப்படுவாய். இஸ்ரவேல் என்னும் கன்னிகையே, நான் மறுபடியும் உன்னை கட்டுவேன். அப்படின்னா ஏற்கனவே கட்டப்பட்டு இடிந்து போய் கிடக்கிற, எல்லாம் இழந்து வந்துட்ட, நாதி எச்ச போனோம், நடுவில் செத்த போனமா நிக்கிற, I am depressed brother. ஆண்டவர் என்னை கட்டுவாரா? எனக்கு ஒரு வாழ்வு உண்டோ என்று கலங்கி வந்திருக்கிற உன்னை ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை என்ன? மறுபடியும் நான் உன்னை கட்டப் போகிறேன். பூர்வ காலத்தில் இருந்தது போலவே, ஆரம்பத்தில் என்ன செழிப்போடு இருந்தாயோ, என்ன ஆசீர்வாதத்தோடு இருந்தாயோ, என்ன வருமானத்தோடு இருந்தாயோ, என்ன மகாபலத்தோடு இருந்தாயோ, அதே பலத்தோடு மறுபடியும் எழுப்பி கட்டப் போகிறேன். கைகளை தட்டுங்களேன். அது மட்டுமல்ல, முந்தின சீரை காட்டிலும் உனக்கு நற்சீர் உண்டாக்க செய்ய போகிறேன். நீ அழுது அவமானப்பட்டு உன் சொந்தக்காரர்கள், இனம், ஜனம், உன் உறவினர்கள், உன் குடும்பத்தார்கள், உன் இனத்தார்கள், உன் மதத்தார்கள், உன்னை சுற்றியிருந்த மக்கள் மத்தியில் எவ்வளவு கேவலப்படுத்தப்பட்டாயோ, அதே இடத்தில் மறுபடியும் உன்னை கட்டப் போகிறேன். கைகளை தட்டுங்களேன். அதே வாழ்வு அல்ல, அதை விட சிறந்த வாழ்வு. இன்றைக்கு today expecting ஒரு miracle right now brother and sisters. He is almighty God, he is loving God. அவர் மறுபடியும் உங்களை கட்டுவார். வாழ்வு கசந்த உங்களுக்கு மறுபடியும் ரெனிவல் ஒர்க் நடக்க போகுது. மறுபடியும் புதுப்பிக்க போகிறார். மறுபடியும் புது அப்டேட் எல்லாம் நான் ஆக போகுது. என் ரூமை புதுப்பிச்சுக்கிட்டு இருக்கானுங்க தம்பி ஜோசப் எல்லாம் சேர்ந்து. சூப்பராக போய் பாருங்களேன். விட எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. இந்த பழைய கேப்பாரிட்டு கடந்த அந்த பழைய கபோர்டாயா இப்படி இருக்குது. ஓ, இதெல்லாம் புதுசாக வாங்கின 2 லட்சம் ரூபா. ஜோசப் 30,000 முடிச்சிட்டாயா. அந்த பழைய ஆளாங்க, அந்த அம்மாவா ரோடா நடந்துக்கிட்டு இருந்த அம்மாவா, இந்த கொல்கத்தாவில் ரயில்வே ஸ்டேஷனில் ராணு மண்டல்னு ஒரு அம்மா பிச்சை எடுத்துக்கிட்டு இருந்துருக்குங்க. ஒரு பையன் பார்த்தான், வீடியோ பண்ணான். லதா மங்கேஷ்கர் ஈக்குவலுக்கு அந்த அம்மா பாடுறாங்கன்னு. இப்போ பார்த்தீங்கன்னா பாலிவுட்டில் அவங்க தான் ஃபேமஸ்ஸு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இப்போ அந்த அம்மா காலுக்கு மேலே கால் போட்டு தான் உட்காந்துருக்குது. எப்படி அதே நிலைமை இல்லை மகளே. இப்போ அழுதுட்டு வந்திருக்கே, பிச்சைக்கார கோலம் அல்ல, உன் சிறையிருப்பை மாற்ற போகிற நேரம் வந்து விட்டது. God's appointed time. நீ தான் இன்னும் பழைய பஞ்சாங்கத்தையே பாடிட்டு உட்காந்துருக்க. என் பொழப்பு இப்படி நாடி போச்சே, இனி அம்போதான், ஐயோ இனி எந்திரிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, எல்லாம் போச்சு அப்படின்னு வந்திருக்கலாம். இல்லை, உனக்கு தான் வாய்ப்பு வழங்குகிறார் கர்த்தர். மறுபடியும் உன்னை கட்டை. இஸ்ரவேல் என்னும் கன்னிகையே, கர்த்தராகிய நான் உன்னை மறுபடியும் கட்டுகிறேன். நீ போகும்பொழுது எப்படி போவாய்? ஆடல் பாடல் செய்கிற களிப்புள்ள சத்தத்தோடு, அப்ப கன்னிகை பெண்களோடு ஆள்களோடு களிப்புள்ள சத்தத்தோடு மேளவாத்தியங்களோடு புறப்பட்டு போக போகிறாய். கைகளை தட்டி ஒரு சத்தமா சொல்லாதான் என்ன? ஹல்லேலூயா. மறுபடியும் அன்பு மகள் சித்ராவுக்கு, அன்பு மகள் ஷர்மிக்கு, அன்பு அம்மா சுந்தரிக்கு செய்த அற்புதத்தை உங்களுக்கு செய்ய மாட்டார் ஆண்டவர்? எத்தனை சந்தோஷம். இந்த திறவுகோல் ஜெபத்துக்கு வருகிறது வெறுதாவாய் அல்ல, எல்லா ஜெப கூட்டத்துக்கும் போகிறது போல வந்து விட்டு போறோம் என்பதுக்கு அல்ல, வீடு கிடைக்கும் மாடு கிடைக்கும் அல்ல, மறுபடியும் உங்கள் வாழ்க்கையை புதுப்பித்து கட்ட போகிறார். கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். சங்கீதம் 145:14 சொல்கிறது, விழுகிற யாவரையும் மடங்கடிக்கப்பட்டவர்களையும் கர்த்தர் தூக்கி விடுகிறார். ஏசாயா 54:10 சொல்கிறது, என் கிருபை உன்னை விட்டு விலகாதே. சங்கீதம் 90:15 சொல்கிறது, நாங்கள் துன்பத்தை கண்ட நாட்களுக்கு வருஷங்களுக்கு சரியாய் எங்களை மகிழ்ச்சியாக்கும். துன்பங்களை கண்ட நாட்களுக்கு 18 வருஷம் 20 வருஷம் நாம் படாத பாடல அங்கிள். ஐயோ, ஒரு நேரம் சோத்துக்கே கஷ்டப்பட்ட அங்கிள். இதுக்கு பரிசு என்ன கொடுப்பாராம்? அதற்கு சரியாய் உங்களை ஆசீர்வதிக்க போகிறாராம். எத்தனை சந்தோஷம். ஒரு அல்லேலூயா, ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு சரியாய் நாட்களுக்கு சரியாய் எங்களை மகிழ்ச்சியாக்கும். துன்பம் விசாரம் உன் மனிதனுடைய வாழ்க்கையில் எதற்கு வருகிறது? வர வேண்டும். கர்த்தருடைய சமூகத்தில் வரும்பொழுது எதற்காக துன்பப்பட வேண்டும்? மற்ற துன்பத்தை எல்லாம் அவரே முன் வந்து சுப்ரீம் கோர்ட் தானே முன் வந்து சில வழக்குகளை பதிவு செய்யும்.
உயர்நீதிமன்றம் கூட தானே சில வழக்குகளை முன்வந்து பதிவு செய்யும். அதே மாதிரி கர்த்தரே முன்வந்து பதிவு செய்கிற சில காரியம் நம்முடைய தேவைகள் எல்லாம் அவர் சந்திச்சிடுவார். நாமே அப்ளிகேஷன் போடுறது தெரியுமா? நம்முடைய பாவத்திற்காக கைகளை தட்டி நாமளே கோர்ட்டில் ஒரு பெட்டிஷன் கொடுத்து கருணை மனு போடுகிறோம் என்றால் அதுதான் பாவத்து நிமித்தம் வடிக்கிற கண்ணீர் என்ற பெட்டிஷன். கைகளை தட்டி மனஸ்தாப கண்ணீர், மனம் திரும்புகிற கண்ணீர். வீடை ஆண்டு தருவார், மாடை தருவார், படிப்பை தருவார், வேலையை தருவார், சேலையை தருவார், மருமகனை தருவார், நகை நட்டை தருவார். பாவத்தில் மன்னிப்பு நீ கேட்கும் போது மட்டுமே தருவார். கைகளை தட்டி அவரே முன்வந்து மாற்ற மாட்டார். என்னை குளிப்பாட்டி விடும் என்றால் தாய் குளிப்பாட்டுவது போல நான் குளிக்க வேண்டும் என்றால் அவர் குளிக்க வைப்பார். கைகளை தட்டி என் பாவத்தை மன்னியும் என்று சொல்லும் பொழுது மட்டுமே. நண்பனே எண்ணிப்பார், இந்த உலகில் உனக்காக ரத்தம் சிந்தினதை நீ பாவமர கழுவ வேண்டும் என்ற ஒரே காரணத்துக்காகத்தான், பரலோகம் போக வேண்டும் என்ற ஒரே காரணத்துக்காகத்தான். மறுபடியும் நீ தேவனுடைய ராஜ்யத்தை விட்டு விழுந்தாயே, அந்த விழுந்த இடத்திற்கு மறுபடியும் புதுப்பிக்கப்பட்டு கொண்டு போக வேண்டும் என்ற ஒரே நோக்கத்திற்காகத்தான். முந்தின ஆதாம் செய்த பாவத்திற்காக பிந்தின ஆதாமை இயேசு அடிக்கப்பட்டார். கைகளை தட்டி சங்கீதம் 38:17, 38:18, சங்கீதம் 51:3 இவைகள் சொல்வது என்ன? என் அக்கிரமத்தை அறிக்கையிட்டேன், என் பாவத்தின் நிமித்தம் விசாரப்படுகிறேன். என் அக்கிரமத்தை அறிக்கையிட்டேன், என் பாவத்தின் நிமித்தம் விசாரப்படுகிறேன். ஐயோ என் பாவம் கொடியது, எப்பொழுதும் என் பாவம் எனக்கு முன்பதாக வந்து நிற்கிறது. ஒரு காலத்தில் ஆலயத்துக்கு போவோம் என்று சொன்னால் தேவ பிரசன்னத்தை பார்த்தேன், அவருடைய இன்ப முகத்தை தரிசித்தேன். கண்ணை மூடினால் போதும் அவருடைய இன்ப முகத்தை கண்டு பரவசமடைந்தேன். நான் பாவத்தில் விழுந்த பின்பு எனக்கு கண் மூடினால் ஐயோ அந்த பாவம் வந்து நிற்கிறது, அந்த மொபைல் போன் வந்து நிற்கிறது, வாட்ஸ்அப் வந்து நிற்கிறது, அந்த அசுத்தமான ஆபாச படங்கள், நீல படங்கள், ப்ளூ ஃபிளேம்ஸ் வந்து நிற்கிறது. ஒரு பெண் வந்து நிற்கிறாள், ஒரு ஆண் வந்து நிற்கிறான். ஐயோ உலகத்தின் பண ஆசை வந்து நிற்கிறது. ஐயோ தேவ பிரசன்னத்தை நான் உணர முடியவில்லையே. இதை இன்று நீங்கள் உணர்வது உண்மையானால் ஒரு சொட்டு கண்ணீர் விடுங்கள். என்ன கண்ணீர்? மனஸ்தாப கண்ணீர். ஐயோ என் பாவத்துக்காக நான் ஐயோ விசாரப்படுகிறேன். ஐயோ என் அக்கிரமம் பெரியது. கண்ணீர் வடியுங்கள். ஆண்டவரே என் பாவம் பெரியது. உம்மை அறிந்த பின்பும் நான் மதுவை குடித்தேன். உன்னை அறிந்த பின்பும் என் மனைவிக்கு விரோதமாய் துரோகம் செய்தேன். உம்மை அறிந்த பின்பும் அசுத்தமான படங்களை பார்த்தேன். உம்மை அறிந்த பின்பும் நான் துன்மார்க்கமாய் நடந்து விட்டேன். ஐயோ என்னால் தாங்க முடியலையே. எப்ப உணர்வு வரும் தெரியுமா? நீ தேவ பிரசன்னம் வேண்டும் என்று என்றைக்கு நீ வந்து ஆண்டவர் சமூகத்திலே மண்டையிட்டு கெஞ்சுகிறாயோ அந்த நேரம் தான் இருதயம் திறக்கும். உள்ளே இருக்கிற அசுத்தம் எல்லாம் உன் கண்களுக்கு வந்து தெரியும். அப்பொழுது தூக்கி வெளியே போட வேண்டும். பாருங்க கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். எங்க வீட்டில் ஒரு கெட்ட பழக்கம் பெண்ணிக்கும் உண்டு, தனத்துக்கும் உண்டு. இரவு வீடெல்லாம் கூட்டுவாங்க. 1 மணி நேர வேலை. எவ்வளவு நேரம் வேலை? 1 மணி நேர வேலை. முதுகு குனிந்து வேர்வை வடிய வடிய வேலை செய்வார்கள். கூட்டி எடுத்து குப்பையெல்லாம் அந்த சென்ட்ரல் ஹாலில் ஒரு மூலையில் வைத்து விடுவார்கள். நான் பார்ப்பேன், இது என்னடா குப்பை, காலையில் போட்டுக்கலான்னு வச்சுக்கோனே. 1 மணி நேரம் குறிந்து வேலை செய்தவனுக்கு ஒரே நிமிஷம் கூட ஆகுமா எடுத்துக்கொண்டு போய் வெளியே கொட்டுவதற்கு? நாம் கூட்டி விடுகிறோம், ஆண்டவருக்கு கொடுக்கிறோம், ஜெபிக்கிறோம், உபவாசம் பண்றோம், ஆனால் மூலையிலேயே வைத்து விடுகிறோம். தூக்கி வெளியே போடுங்க. கைகளை தட்டி உடனே டிஸ்போஸ் பண்ணிடணும். அசுத்தத்தை என்னைக்கு ஸ்டோர் பண்ணி வைக்காதீங்க. அசுத்தத்தை ஸ்டோர் பண்ணி வைக்காதீங்க. என்னுடைய கபோர்டில் 15-18 வருஷத்துக்கு முன்னாடி அந்த கபோர்டு அடித்தது கரையான் அரிக்கிறது, லேசாக ஒரு லைன் ஓடுது அப்படின்னு விட்டுட்டேன். விட்டு அது ஓப்பன் பண்ணால் ரொம்ப காசாயிரம் விட்டாச்சு. உள்ள ஃபைலெல்லாம் க்ளோஸ் பண்ணி அவங்க அவ்வளவும் சாப்பிட்டுட்டு கடைசியில் லேசாக சின்ன ஓட்டையாக இருந்துச்சு. அப்படி தட்டினேன் பாருங்க, பின்னாடி அம்பிட்டு உடந்துருச்சு. திறந்தான் பாருங்க ஜோசப்பு, ஒரு 10 கூட மண்ணாளி இருக்கு உள்ள இருந்து. என் பெட்ரூம்குள்ளேயே. நீங்கள்லாம் எனக்கு காரியத்து ஏயா நீ கோட்டு சுட்டுலாம் போட்டு வர, பயங்கர வாசனையாக வர, வீசின ரூம்லேயே அவன் தங்கியிருக்கியா எவ்வளோ நேரம், குப்பையெல்லாம் உள்ளே வச்சுக்கிட்டே படுத்துருந்துருக்கிய எவ்வளோ நேரம், அள்ளி அன்னைக்கே உடச்சி போட்டிருக்க கூடாதா? இப்படித்தான் நம்முடைய வாழ்க்கையில் எங்கோ ஒரு மூலையிலே கரையான் அரித்து கொண்டு இருக்கிறது. முதல்லையே கண்டுபிடிச்சு ஸ்ப்ரே பண்ணிடுங்க, கிளீன் பண்ணிடுங்க, டிஸ்போஸ் பண்ணிடுங்க. மறுபடியும் கர்த்தர் உங்களை புதுப்பிப்பார். கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன், ஹல்லேலூயா சொல்லுங்க, ஹல்லேலூயா. இன்றைக்கு நாளை பார்ப்போம், நாளை மறுநாள் பார்ப்போம் என்று இருக்கக்கூடாது. ஒருத்தர் சொன்னார், ஐயா எனக்கும் ஊழியம் செய்வது விருப்பம் தான், அப்போ செய்ய வேண்டியதான பிரதர்.
ஆஃப்டர் மை ரிட்டர்ன் ஐ வில் டூ காட்ஸ் ஒர்க்குனார். எனக்கு நான் கேட்டேன், நான் ரிட்டையர்ட் ஆகிட்டேன் அப்படின்னாரு. இப்போ செய்வேனே. நான் கேட்டேன், ஆர் யூ ரிட்டையர்ட் ஃப்ரம் சின் அப்படின்னு கேட்டேன். பாவத்திலிருந்து ஓய்வு பெற்று விட்டாயா? வேலையிலிருந்து ஓய்வு பெற்று விட்டேன். நான் கேட்டேன், நீ பாவத்திலிருந்து ஓய்வு பெற்று விட்டாயா? அப்போ தான் கர்த்தருடைய வேலையை செய்ய முடியும். அது 5 வயது ஆனாலும் சரி, 50 வயது 90 வயது கிழவனானாலும் சரி, பாவம் செய்து கொண்டு ஆண்டோடைய வேலையும் செய்யவே முடியாது. இன்றைக்கு ஒரு தீர்மானம் பண்ணுவோம். என் இருதயத்திற்கு தூக்கி வெளியே போட போகிறேன். வேண்டாம். ஒரு அல்லேலூயா. வேண்டாம். ஆண்டவர் என்னை மறுபடியும் கட்டட்டும். என் அன்பு சகோதர சகோதரிகளே, என்னிடத்தில் ஒரு கேஸ் ஒன்று வந்துச்சு. கேஸ் மீன்ஸ் ஒரு ரெக்வஸ்ட். அது என்ன வந்துச்சு தெரியுமா? தன் காதலனுக்காகவே தன் பெற்ற தாயை ஒரு பெண் கொலை செய்தாள். மதுரை ஹைகோர்ட்டில் அது ஓடிட்டு இருக்கு. தன் காதலனுக்காக தன் பெற்ற தாயையே கொலை செய்கிறாள். இச்சை ஒன்றும் நம்ம மேல் அது தாயை விரும்ப விடாது, தகப்பனை விட விரும்பாது, நம்முடைய குடும்ப சூழல்களை எல்லாம் பார்க்காது. காமத்துக்கு கண்ணே கிடையாதும்பா. காமத்துக்கு கண்ணு இல்லை, மூக்கு இல்லை, ஒன்றும் இல்லை. மானமும் போச்சு. மானம் கெட்ட பயலுக. அது எப்போ வரும் தெரியுமா? தேவ பிரசனத்துக்குள்ளே நீ வரும்பொழுது, தேவனுடைய சன்னிதானத்துக்குள் வரும்பொழுது தான் நீ யார் என்பதை கர்த்தனுக்கு காண்பிப்பத. நீ ஒரு நிர்வாணி. இந்நிர்வாணி முதல் ட்ரெஸ்ஸை போடுறா அப்படிம்பார். இந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு ஜெபம் பண்ணும் போது இருக்க இன்பம் இருக்கே, எத்தனை சந்தோஷம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. எனவே தான் பக்தன் சொல்லுகிறான், எத்தனை கற்றாலும் தேவ பக்தியே அது மற்ற பாவி. எவ்வளவு புத்தி கேட்டும் அவ்வளவுக்கு அது தோஷி. ஆனால் இப்போ சுவாமி பித்தனை போல பிதற்றி, கிறுக்கு பிடிச்ச மாதிரி கதறி, பித்தனை போல பிதற்றி கத்தியே புலம்பும் ஏழையை பேதையை கரையேற்றி பிழைக்கவை இயேசு சுவாமி. ஹல்லேலூயா. பாடலாமா? எச்சனை கற்றாலும் தேவ பக்தி ஏதும் மற்ற பாவி, எவ்வளவு புத்தி கேட்டும் அவ்வளவு காதி தோஷி. எச்சனை கற்றாலும் தேவ பக்தி ஏதும் மற்ற பாவி, எவ்வளவு புத்தி கேட்டும் அவ்வளவு காதி தோஷி. பிச்சனை போல பிறற்றி காட்சியே புலம்பும் ஏழை பேதையை காடை ஏற்றி பிழைக்கவை இயேசு சுவாமி. உன்னை அன்றி வேறே கதி ஒருவர் இல்லையே சுவாமி. தன்னையே பலியாயிந்த மன்னுயே ரட்சகனே. சுரோகம் எல்லாம் எண்ணினால தனை கோடி பாதகச்சு கொண்டோ எல்லை பரிதவிச்சேனை தேடி. பண்ணின சுரோகம் எல்லாம் எண்ணினால தனை கோடி பாதகச்சு கொண்டோ எல்லை பரிதவிச்சேனை தேடி. கண்ணினாலும் தேரும் வாடி காண நானும் தாகும் மோதான் கடையனு காருள் கூறி மாடியும் இயேசு சுவாமி. உன்னை அன்றி வேறே கதி ஒருவர் இல்லையே சுவாமி. தன்னையே பலியாயிந்த மன்னுயே ரட்சகனே.
அஞ்சி அஞ்சி தூர நின்றன் சஞ்சலங்களை நான் சொல்லி அலை கடல் துரும்பு போல மலைவு கொண்டே நான் ஐயோ. அஞ்சி அஞ்சி தூர நின்றன் சஞ்சலங்களை நான் சொல்லி அலை கடல் துரும்பு போல மலைவு கொண்டே நான் ஐயோ. கெஞ்சி கெஞ்சி போகும் இந்த வஞ்சகன் முகம் பாராய் கீட்டிய நீடம் சேர்ந்து கிருபை வை இயேசு சுவாமி. உன்னை அன்றி வேறே கதி ஒருவர் இல்லையே சுவாமி. தன்னையே பலியாய்ந்த மன்னுயே ரட்சகனே. நாம் கபடன் என்னை தள்ளிவிட்டாலாவ கல்லை போல் கடினம் கொண்ட கர்ம சண்டாளன் பாழும். கள்ளனாம் கபடன் என்னை தள்ளிவிட்டாலாவதென்ன கல்லை போல் கடினம் கொண்ட கர்ம சண்டாளன் பாழும். உள்ளம் கரைந்து உந்தன் உயர் சிலுவையின் அன்பால் உலகிலிட்ட மெழுகாய் உருகவை இயேசு சுவாமி. உன்னை அன்றி வேறே கதி ஒருவர் இல்லையே சுவாமி. தன்னையே பலியாய்ந்த மன்னுயே ரட்சகனே. உன்னை அன்றி வேறே கதி ஒருவர் இல்லையே சுவாமி. தன்னையே பலியாய்ந்த மன்னுயே ரட்சகனே. அன்னை தந்தை மூற்றார் சுற்றார் ஆறும் உதவுவாரோம் அதிசய மனுவேலா ஆசையன் இயேசு சுவாமி. உன்னை அன்றி வேறே கதி ஒருவர் இல்லையே சுவாமி. தன்னையே பலியாய்ந்த மன்னுயே ரட்சகனே. மன்னுயே ரட்சகனே. மன்னுயே ரட்சகனே. கள்ளனாம் கபடன் என்னை தள்ளிவிட்டால் ஆவதென்ன கல்லை போல் கடினம் கொண்ட கர்மசண்டாள பையனான. ஆனால் இப்போ உள்ளம் உருகி உமது உயர் சிலுவையின் அடியில் வந்து நிற்கிறேன். உலகிலிட்ட மெழுகாய் அனலில் போட்ட மெழுகாய் என்னை உருகவை இயேசு சுவாமி. கைகளை தட்டி உன்னையன்றி வேறே கதி ஒருவரில்லையே சுவாமி. தன்னையே பலியாய் தந்த மன்னுயிருக்கெல்லாம் இரட்சகனே. அன்னதெந்தை உற்றார் சுற்றார் ஆறும் உதவுவாரோ அதிசய மனுவேலா ஆசையே என் இயேசு சுவாமி. கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். பாவத்திற்காக வடிக்கும் கண்ணீர் உங்களை மறுபடியும் கட்ட உதவி செய்யும். இறைவனுடைய உள்ளத்தை உருக்கும். உன் மீது மனதுக்கத்தை கொண்டு வரும். அழாதே என்று சொல்லி இறங்கி வருவார். இன்றைக்கு மறுபடியும் உங்களை கட்டுவார். இழந்து போனதை, வாழ்வு கசந்ததை, நம்பிக்கை அற்றுப்போய் எல்லாம் முடிந்தது, ஐ am depressed என்று வந்திருக்கிற உங்கள் வாழ்வை மறுபடியும் கட்டக்கூடிய நேரத்துக்கு உங்களை கர்த்தர் அழைத்து வந்திருக்கிறார். மரித்தவனையே உயிரோடு எழுப்பினது லகுவான காரியம் என்றால் மரிக்க போகிறவனை காப்பாற்றுவது ஒன்றுமில்லாத காரியம். கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இன்றைக்கு to die expecting your miracle right now brother and sisters. தேவாதி தேவனை இறங்கி வருவார். மறுபடியும் உங்களை கட்டுவார். வாழ்வு கசந்த வாழ்வு மதுரமாய் மாறும். எத்தனை சந்தோஷம், எத்தனை மகிழ்ச்சி. பரிசுத்தமானது. தேவன் அதை செய்வார். கடைசியாக இழந்ததை கொடுப்பார். லூக்கா 19 அதிகாரம் 10 வசனம் வாசித்து முடிக்கிறேன். 19:10
இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றார். இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்று. மங்கி எரிகிற திரி அணையாதவர், மறுபடியும் உங்களை கட்டுகிறவர், இழந்து போனதை மறுபடியும் கொடுப்பவர், கைகளை சட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். மங்கி எரிகிற திரி அணைக்க மாட்டார், நெறிந்த நாணலை முறிக்கவும் மாட்டார். மகாத்மா தேச பிதாவாகிய மகாத்மா காந்தி ஒரு முறை ஒரு கன்றுக்குட்டி ஒன்று உயிருக்கு போராடி கொண்டிருந்த பொழுது அஹிம்சாவாதியாகிய அஹிம்சா மூர்த்தி மகாத்மா காந்தி அவர்கள் இந்த கன்றுக்குட்டியை கொன்று கொலை செய்து விடுங்கள் என்றார். எதற்கு? அது துடிக்கிற அந்த கஷ்டத்தை பார்க்க அவருக்கு மனம் இல்லாமல் கொலை செய்ய சொன்னார். ஆண்டவர் அப்படி கொண்டு போடுவாரா? இனி கரை ஏறாதுங்க சார், இது அப்படித்தான் சார், ஆண்டவன் பார்த்துக்கிட்டோம் டாக்டர் அனுப்புறது மாதிரி அனுப்பிடுவாரா? நெவர். அவர் சொல்லுகிறார், நான் நெறிந்ததை முறிக்க மாட்டேன், மங்கி எரிகிறதை அணைக்க மாட்டேன், மறுபடியும் தூண்டி விடுகிறேன், கைகளை சட்டி மறுபடியும் கட்டுகிறேன், மறுபடியும் உன்னை அதே இடத்தில் நிறுத்துவேன், பாரேன் நான் தேவனை அறியும்படிக்கு. மனஸ்தாப கண்ணீர். ஒரே ஒரு விசை, ஆண்டவரே நான் செய்த பாவம் கொடூரம், உமக்கு முன்னுரிமை கொடுக்காமல் உலகத்துக்கு முன்னுரிமை கொடுத்து விட்டேன், என்னை மன்னியும். இந்த இருதயத்தில் உம்மை மட்டுமே நிறுத்தாமல் எல்லோரும் கூட உம்மை நிறுத்தி வைத்திருந்தேன், மன்னியும். உம்மை மட்டுமே நிறுத்திருக்க வேண்டும். கைகளை தட்டி பக்தன் சொல்கிறான், பரலோகத்தில் உண்மை இல்லாமல் வேறு யார் இருக்கிறார்கள்? பூமியில் உண்மை தவிர வேறு எனக்கு விருப்பம் இல்லை. எனக்கு நேர விருப்பமே இல்லைங்க, ஆண்டவர் தான் என் விருப்பம். எத்தனை சந்தோஷம்! அல்லேலூயா. என் உடலும் உயிரும் நீர்தான் ஐயா, உம்மை பிரிந்தால் எனக்கு வாழ்வேதையா. நீரே என் கண் கண்ட தெய்வம், தினம்தோறும் வழிகாட்டும் தீபம். உம்மை அன்றி உலகினில் எவரும் இல்லை, உம் துணையின்றி வாழ ஒரு விருப்பம் இல்லை. என் உடலும் உயிரும் நீர்தான் ஐயா, உம்மை பிரிந்தால் எனக்கு வாழ்வீரையா. என் உடலும் உயிரும் நீர்தான் ஐயா, உம்மை பிரிந்தால் எனக்கு வாழ்வே. தெய்வம் தினம்தோறும் வழிகாட்டும் தீபம். உம்மை அன்றி உலகின் எவரும் இல்லை, உம் துணையின்றி வாழ ஒரு விருப்பம் இல்லை. சாட்டையில்லா பம்பரம் போல கரையில் நானும் கிடந்தேனையா. நூலருந்த பட்டத்தை போல மேகத்தில் காணாமல் மறைந்தேனையா. உனக்கு ஒருவர் இருக்கின்றார் என்று எனக்கு ஆறுதல் சொன்னீரையா. இருளும் புயலும் வந்தாலும் வரட்டும், எனது இதயம் கலங்காதையா, எனது இதயம் கலங்காதையா. உம்மை அன்றி உலகினில் எவரும் இல்லை, உம் துணையின்றி வாழ ஒரு விருப்பம் இல்லை. உம்மை அன்றி உலகினில் எவரும் இல்லை, உம் துணையின்றி வாழ ஒரு விருப்பம் இல்லை. என் உடலும் உயிரும் நீர்தான் ஐயா, உம்மை பிரிந்தால் எனக்கு வாழ்வேதையா. என் உடலும் உயிரும் நீர்தான் ஐயா, உம்மை பிரிந்தால் எனக்கு வாழ்வேதையா. நீரே என் கண் கண்ட தெய்வம்,
தினந்தோறும் வழிகாட்டும் தெய்வம், நீரே என் கண் கண்ட தெய்வம். தினந்தோறும் வழிகாட்டும் தீபம், உன்னை அன்றி உலகின் எவரும் இல்லை. உன் துணையின்றி வாழ ஒரு விருப்பம் இல்லை. கைகளை தட்டி சாட்டையில்லா பம்பரம் போல தரையில் நான் விழுந்தேன் ஐயா, நூலறிந்த பட்டத்தை போல மேகத்தில் நானும் மறைந்தேன் ஐயா. என்ன எங்க போய் விழுகிறேன்னு சொன்னபோது உனக்கு ஒருவர் இருக்கிறார் என்று எனக்கு ஆறுதல் சொன்னீர் ஐயா. இருளும் புயலும் வந்தாலும் வரட்டும், எனது இதயம் கலங்காத ஐயா. கைகளை தட்டி நீரே என் கண் கண்ட தெய்வம், தினம் எனக்கு வழிகாட்டு தீபம், உம்மை என்று உலகில் எவரும் இல்லை. எனக்கு வாழ்க்கையும் இல்லை. பக்தன் பாடினது. எனக்கு ஒரு தீர்மானம் எடுப்போம், உம்மை தவிர எனக்கு வேறு விருப்பம் இல்லை. இந்த பூமியில் உம்மை தவிர எனக்கு வேறு விருப்பம் இல்லை சுவாமி. இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். 2 ராஜாக்கள் 20:5. எசேக்கியாவின் கண்ணீரை கண்டவர். 15 வருஷத்தை திருப்பி கூட்டி கொடுத்தவர். செத்து போயிடுவ, ஆயுசு முடிஞ்சுன்னு ஒரு தீர்க்கதரிசி மூலமாகவே ஏசாயா, டாக்டர் சொல்லலைங்க, வைத்தியம் சொல்லல, மருத்துவம் சொல்லல, யார் சொன்னது? கர்த்தர் சொல்றார், நீ செத்து போயிடுவேன்னு. மாற்றுவாரா? இவ்வளவுதான் டே குறிக்கப்பட்டுருச்சு அந்த ராஜாவுக்கு. சொன்னது யார்? ராஜரீக தீர்க்கதரிசி, ராயல் ப்ராஃபட் ஏசாயா. 66 புத்தகத்தை 66 சாப்டர்லயே முடிச்சவன். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். பைபிள்ல இருக்கிற 66 புத்தகத்தையும் ஏசாயா தீர்க்கதரிசி 66 அதிகாரத்திலே முடித்தான். கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்படிப்பட்ட தீர்க்கதரிசி போய் சொல்லுகிறான், நீ செத்துருவே, வீட்டுக்காரங்களை ஒழுங்கு செய்து உன் சொத்து பத்தெல்லாம் உயிர் எழுதி வச்சிருன்னு சொன்னார். நான் அடிக்கடி சொல்லுவேன், பத்திரம் எழுதினவங்க அந்த எழுதினதை மாற்றணும்னா அந்த இடத்துல ஒரு வார்த்தையை சேர்ப்பாங்க, அடித்தல், திருத்தல், சேர்த்தல் அப்படின்னு எழுதிட்டு யார் பத்திரம் எழுதி கொடுக்குறாளோ அவங்க தான் அந்த பத்திரம் அந்த இடத்துல கையெழுத்து போடணும். இப்போ விதி எழுதினவர் யார்? சத்தமா சொல்லுங்கம்மா, கர்த்தர். அப்ப அந்த விதியை மாற்றி எழுதணும்னா யார் எழுதணும்? அவர் தானுங்க எழுதணும். கையை தட்டுங்களேன், ஒரு அல்லேலூயா. அவர் தானுங்க எழுதணும். அப்ப எழுதினவருக்கு அவர் எழுதி அவர் சைன் பண்ணாதான் அந்த பத்திரத்தை ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு எடுத்துக்கொள்வாங்க. இப்போ இட்டமுடன் முந்தலையை எழுதிவிட்ட சிவனும் செத்து விட்டானோ, முட்ட அழுதாலும் ஆண்டவர் வருவாரோ மாநிலத்தில் மீண்டும் என்று சித்தன் சொல்லுகிறார். உன் தலையில் எழுதின பகவான் செத்துட்டாரா? தலையெழுத்து அப்படிதான் முடிஞ்சது நினைச்சிட்டு இருக்கிறையே. இந்த தலையெழுத்தை எழுதின பகவான் உன் தலையெழுத்தை மாத்தி எழுத போறாரனே. கைகளை தட்டுங்களேன், ஒரு அல்லேலூயா. சத்தமா 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 அல்லேலூயா. உன் தலையெழுத்து மாற போகுது. தலையெழுத்தை மாற்றி எழுத போகிறார். ஏசாயா தீர்க்கதரிசி சொன்னான், இத்தனை நாள் சீக்கிரத்தில் செத்துருவேன், உயிர் எழுது, சொத்து கித்து எல்லாம் டிஸ்போஸ் பண்ணிடுன்னு சொல்லிட்டு எங்களை மாதிரி தீர்க்கதரிசிக்கு ஒரு விஷயம் சொன்னா, நான் அங்கு சொன்ன தீர்க்கதரிசனம் நடந்துடணும், அவ்வளவுதான். இல்லாட்டி கள்ள தீர்க்கதரிசின்றானே. ஐயா சொன்னார் நடந்துடும், இது மட்டும் தான் நினைக்கிறோம். ஆனால் ஒரு தீர்க்கதரிசிக்கு இருக்க வேண்டிய குணலட்சணம் தன்மை, தீமையாக சொல்லும் பொழுது கதறி அழ வேண்டும், நன்மையை சொல்லும் பொழுது கர்த்தரை துதிக்க வேண்டும். கைகளை தட்டி. நிறைய பாஸ்டர்களுக்கு அது இல்லை. நம்ம சொன்னது நடந்தா, நீ செத்து போனா செத்து போயிடணும், நீ நாசமாக போனா நாசமாக போயிடும். இல்லை, நான் தேவ மனுஷன், என்னை யாரை எடுத்து பேசிட்டா 8 நாளில் பண்ண அவன் சாகணும். எந்த தீர்க்கதரிசி அப்படி இருக்கக்கூடாதுங்க. தகப்பனுடைய இருதயத்தோடு இருக்க வேண்டும். குழந்தை ஆய் பண்ணிருச்சுங்க தொடையில். ஏம்மா உங்கள் குழந்தை உங்கள் தொடையில் என்ன செஞ்சிருச்சு? ஆய் பண்ணிருச்சு. தொடையை அறுத்து எறிஞ்சிருவீங்களா? சீக்கிரம் சொல்லுங்கன்றேன். அறுத்து எறிஞ்சிருவீங்களா? எத்தனை பேர் குழந்தை இருக்கவங்க கையை வச்சு காட்டுங்க பார்க்கலாம். தொடையில் குழந்தை ஆய் பண்ணாத யாராவது இருக்கீங்களா? ஆய் பண்ணாங்க. உங்கள் குழந்தை ஆய் பண்ணியிருக்கா மேலே தொடையை அறுத்து எறிஞ்சிட்டியா? குழந்தை தூக்கி எரிஞ்சிட்டியா? கழுவிட்டு திருப்பியும் அதே குழந்தைய தூக்கி வச்சிடல மடியில். நியாய் பண்ணிறதுக்காக தொடையை அறுத்து எறிகிறவர் குழந்தையை தூக்கி எறிகிற தெய்வம் அல்ல, அவர் தாய்மையுடையவர். கைகளை தட்டி கழுவி சுத்தம் பண்ணி மறுபடியும் எங்க கொண்டு உட்கார வைப்பாரு. அவரையே அசிங்கம் பண்ணியிருந்தார், அதையும் தொடச்சிட்டு உன்னை கொண்டு வந்து உட்கார வைக்கிறது தான் பகவான். அவர் தாங்க தெய்வம். சொன்ன உடனே இந்த ஏசாயா சொல்லிட்டு போயிட்டாரு, அவன் ஊழியக்காரன். தெய்வம் தெய்வம் தான். இந்த எசேக்கியா நினைச்சான், ஏசாயா நீ சொல்லிட்டேயா,
உன் வார்த்தையை விட, உன்ட்டு இருந்த தீர்க்க தரிசனத்தை விட அதை சொல்லி அனுப்புனாரே என் தெய்வம், அவர்கிட்ட ஒரு விஷயம், ஒரு நேரம், ஒரு நிமிஷம் நான் பார்க்குறேன், அவரும் நான் பார்த்துக்கிறோம். சுவர்புறமாய் திரும்பி பலங்குன்றி போக மட்டும் தனக்கு விதி எழுதின ஜட்ஜை நோக்கி விண்ணப்பம் பண்றான், கைகளை தட்டி. ஐயா, என் பிதாக்களை பார்க்க நல்லவன் அல்ல, என்னை நினைத்தருளும், என்னை நினைத்தருளும். He began to cry. அன்னைக்கு பர்திமை கூச்சல் போட்டானே, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும். He began to cry and out and say, Jesus, son of David, have mercy on me. Have mercy on me. எனக்கு இறங்கும் இறைவனே, எனக்கு இறங்கும். நான் நல்லவன் அல்ல, நான் துஷ்டன் தான், பாவிதான், எனக்கு இறங்கும். ஏசாயா கூச்சல் போட்டான் சுவர் பக்கமாய் திரும்பி. இந்த மெயின் திண்டுக்கல் ரோட்டுக்கு தான் போயிருப்பார். யாரு? தீர்க்கதரிசனம் சொல்லிட்டு யார் போறாரு? ஏசாயா தீர்க்கதரிசி. மறுபடியும் சொன்னது யாருக்கு? ராஜாவுக்கு, பிரதம மந்திரிக்கு, முதலமைச்சருக்கு, ஜனாதிபதிக்கு, அல்லது பில்கேட்ஸுக்கு, அல்லது அமெரிக்கா ஜனாதிபதிக்கு சொல்லிட்டு போறாரு. எவ்வளோ பெருமையாக இருக்கும் அவருக்கு. இவ்வளோ பேருக்கு நான் போய் தீர்க்கதரிசனம் சொல்லிட்டு வந்தேன். திண்டுக்கல் ரோட்டு கூட போயிருக்க மாட்டார் பஸ் ஏறுறதுக்கு. மறுபடியும் ஆவியானவர் இறங்கினார். ஏசாயா, என்ன ஆண்டவரே போயிட்டாரா? அடக்காரதனை போடுமா, பேப்பரில் போட்ட சொல்கிறேன், பெரிய தீர்க்கதரிசி சொன்னது நடந்து விட்டது, சொன்னது பலித்தது, அட்வர்டைஸ்மெண்ட் போட்டலாமா? போடா முதல்ல அந்த அரண்மனைக்கு. ஏசாயா அங்கேருந்து எதிர்பார்ப்போற, சாமினா போட ஆரம்பிச்சிட்டாங்களா அப்படின்னு பார்த்துக்கிட்டே வராரு. ஏசாயா இங்கே சாமினா போடலை, கொட்டடிக்கிறவனை காணும், கொயரை காணும், கீபோர்டை காணும். என்னோட செத்து ஆண்டவர் இப்போ தான் சொன்னால் செத்துருவான்னு உள்ளே போனால் கட்டிலே படுத்திருக்கிறான் ஏசாயா ராஜரீகமாய். இன்னும் சாகலையா? சும்மாறா ஏசாயா, நான் சொல்கிறத மட்டும் சொல்லு. மறுபடியும் கர்த்தருடைய ஆவியானவர் ஏசாயா மீது இறங்கினார். சொன்னார், ஏசேக்கியா, உன் கண்ணீரை கண்டேன், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் ஆயுசு நாட்கள் 15 வருஷத்தை கூட்டி கொடுக்கிறேன். போ. கைகளை தட்டி அடித்தல், சேர்த்தல், சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் என்ற சைன். கைகளை தட்டி, I am Lord, I am never forget you son, I am and I am. கைகளை தட்டி, நான் நானாகவே இருக்கிறேன், நான் சொன்னதை மாற்ற எனக்கு அதிகாரம் இருக்கிறது. நான் மாற்றுவதற்கு, என் இதயத்தை மாற்றிக்கொள்வதற்கு ஒரே காரணம் உன் மனஸ்தாப கண்ணீர். கைகளை தட்டி, உன் கண்ணீர் ஆண்டவருடைய சித்தத்தையே மாற்றி வைக்கிறார், பிளானையே மாற்றும். ஆண்டவர் இன்றைக்கு அப்படி செய்வார், இழந்ததை கொடுப்பார். யோபு 16:20 எனவே தான் யோபு சொன்னான், என் கண் என் தேவனை நோக்கி கண்ணீர் சிந்துகிறதே. லூக்கா 5:1-11 வாசித்து பாருங்கள். சீமோன் பேதுரு என்ற மீனவன் ராவெல்லாம் பிரயாசப்பட்டு மீன் பிடித்து பார்க்கிறான், மீன் கிடைக்கல, படகு காலி, வலையை அலசுகிறான். ஒரு மீனவன் வலையை அலசி விட்டா மறுபடியும் கடலுக்கு போவானா? சத்தமா பேசணும்னு சொல்லியிருக்கேன். மறுபடியும் போவானா? நம்பிக்கை என்ற வலையை அலசி விட்டான். அந்த கெனசரேத்து கடற்கரையிலே இயேசுநாதர் மனிதனாய் அவதரித்த நாட்கள் நடந்து வருகிறார். ஜனங்களுக்கு பிரசங்கம் பண்ணும் பாவனையோடு நோக்கம் சீமோனை பிடிப்பதா இருந்தது. கைகளை தட்டி, இந்த இவ்வளவு பிரசங்கத்தில் யாரோ ஒருத்தருக்கு கர்த்தர் ஸ்பெசிபிக் பண்ணி இப்ப பேசிட்டு இருக்கார். 1000 பேர் இருக்கலாம், 2 பேருக்கு அந்த மெசேஜ் போய்கிட்டு இருக்கும் பாருங்க. கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இப்ப அங்கே 1000 பேருக்கு கர்த்தன் இயேசு பிரசங்கம் பண்றார். அது யாருக்காக, எந்த நோக்கத்திற்காக? சீமோன் என்ற மீன் பிடிக்கிறவனை தன்னுடைய அப்போஸ்தலனாக மாற்ற நோக்கத்திற்காக பிரசங்கம் ஓடுகிறது. கைகளை தட்டி, ஏன்னா அவர் ஒரு காலியான படகை கண்டு அதில் ஏறி அமர்ந்தார். அது யாருடையதா இருந்தது? அது அந்த ராவெல்லாம் மீன்பிடித்து தோற்று போய் இனிமேல் கஞ்சியில் காலையில் அரிசி வாங்க முடியாது என்று நம்பிக்கை இழந்து மீன் இல்லை என்று சொல்லி வலையை அலசின, நம்பிக்கை அலசின ஒரு சீமோன் பேதுரு என்ற செம்படவன் மீனவனுடைய காலியான படகிலே இயேசு ஏறி அமர்ந்தார். எங்கெல்லாம் காலி இருக்குதோ, எங்கெல்லாம் வெறுமை இருக்குதோ அங்கே கர்த்தர் வந்து உட்கார போறார். கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன், ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹால் ஏறி அமர்ந்தா, பிரசங்கம் முடிந்தது. இந்த படகு யாருடையது என்றார், சீமோனுடைய. ஏன் எங்கே நிறுத்திருக்கீங்க, மீன் பிடிக்க இல்லையா? அவன் சொன்னா, ராத்திரியெல்லாம் பிரயாசப்பட்டான் ஆண்டவரே. ஆண்டவர் சொன்னார், ஆழத்திலே போய் போடுங்களேன். ஏயா, எனக்கு 40 வருஷத்துக்கு மேலே மீன் பிடிக்கிற சர்வீஸு, இந்த சர்வீஸுடைய உமக்கு அப்படின்னு அவன் சொல்லலைங்க. அவன் சொன்னான்,
நான் ராத்திரி முழுதும் பிரயாசப்பட்டேன் சுவாமி. இப்போ இந்த 1 மணி நேரம் உங்களுடைய பிரசங்கத்தை கேட்டேன். உங்களுடைய வார்த்தைக்கு ஏதோ வல்லமை இருக்குது. எனவே உங்களுடைய வார்த்தையின்படி வலையை போடுகிறேன் என்றான். கைகளை சட்டி வலையை போட்டான். வலை கிழிந்து போகத்தக்கதாக மீன்கள் கிடைத்தது. பக்கத்துக்கு துணை கலைக்கிறான். பயந்துட்டான். ஐயோ, இப்படிப்பட்ட பரிசுத்த தெய்வம் என் படகுல உட்கார்றதுக்கு எனக்கு தகுதி இருக்குதான்னு நினச்சான். இந்த பயத்தில் சொன்னான், என்னை விட்டு போயிருங்க சாமி, நான் உங்கள்கிட்ட நீங்கள் என் படகுல உட்காரதுக்கும் நாங்கள் உண்மை தொடுறதுக்கும் தகுதியே இல்லாத அயோக்கிய பைய, என்னை விட்டு போயிரு சாமின்னா. அவர் சொன்னான், பயப்படாதேப்பா, இன்று முதல் உன்னை மனுஷரை பிடிக்கிறவனாய் மாற்றுகிறேன். கைகளை தட்டி. தெய்வம் உனக்கு கொடுத்த சோதனை அவருடைய ஏதோ ஒரு பர்பஸுக்காக, முகாந்திரம் இல்லாமல் தேவன் எதையும் அனுமதிப்பதில்லை. ஏதோ ஒரு பெரிய மேன்மையான பர்பஸ் ஆண்டவர்கிட்ட இருக்கு. உன்னை குறித்து ஒரு திட்டத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். மறுபடியும் உன்னை கட்டுவார், இழந்ததை கொடுப்பார், நெறிந்த நாணலை முறிக்க மாட்டார், மங்கி இருக்கிற திரியை அணைக்க மாட்டார். எத்தனை சந்தோஷம்! ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. எத்தனை சந்தோஷம், எத்தனை மகிழ்ச்சி! தேவனுடைய கரம் ரட்சிக்கக்கூடாதபடி குறுகி போகவில்லை, கேட்கக்கூடாதபடி செவிகள் மந்தமாகவும் இல்லை. சிலுவை சுமந்த உருவம், சிந்தின ரத்தம் புரண்டோடியே நதி போலவே பாய்கின்றதே. நம்பி இயேசு அண்டை வா, நம்பி இயேசு அண்டை வா. சிலுவை சுமந்த உருவம், சிந்தின ரத்தம் புரண்டோடியே. முழுவதும் ஆதாயமாக்கி லாபம் ஒன்றும் இல்லையே. சிலுவை சுமந்த உருவம், சிந்தின ரத்தம் புரண்டோடியே நதி போலவே பாய்கின்றதே. நம்பி இயேசு அண்டை வா, நம்பி இயேசு அண்டை வா. இயேசுநாதர் பாவம் எல்லாம் சுமந்தார், பாவ பரிகாரி கர்த்தர். இயேசுநாதர் பாவம் எல்லாம் சுமந்தார். சிலுவை சுமந்த உருவம், சிந்தின ரத்தம் புரண்டோடியே நதி போலவே பாய்கின்றதே. நம்பி இயேசு அண்டை வா, நம்பி இயேசு அண்டை வா. சிலுவை சுமந்த உருவம், எல்லோரும் எழுந்திருப்போம். புரண்டோடியே நதி போலவே பாய்கின்றதே. நம்பி இயேசு அண்டை வா, நம்பி இயேசு அண்டை வா. ஹalleluya, ஹalleluya. ஆராதனை. எல்லாரும் கண்களை மூடி, கண்களை மூடி நன்றி மட்டும் சொல்லிக்கொண்டே இருங்கள். நன்றி, நன்றி இயேசு சுவாமி, நன்றி இயேசுவே. மறுபடியும் ஆண்டு உங்களை கட்டுவார். ஆமென். இழந்து போனதை தருவார். ஆமென். நெறிந்த நாணலை முறிக்க மாட்டார். ஆமென்.
மங்கி எறிகிற சிறியை மறுபடியும் தூண்டி விடுகிறவர். நன்றி மட்டும் சொல்லிக் கொண்டிருங்கள். நன்றி இயேசு சுவாமி, நன்றி நன்றி அப்பா, நன்றி, கோடாகோடி ஸ்தோத்திரம், கோடாகோடி ஸ்தோத்திரம். அன்பு சகோதரன் மூர்த்தி, தேவன் இழந்ததை உங்களுக்கு மறுபடியும் திரும்பி தருகிறார். நன்றி இயேசு சுவாமி, தேவனுடைய வல்லமை இறங்குகிறது. சகுந்தலா வயிற்று நடுப்பில் இருக்கிற பலவீனத்தை இயேசு தொட்டு சுகம் கொடுத்துக் கொண்டிருக்கிறார். முருகேசன் 2 வருட 4 மாதங்களாக புலம்பி வந்து கொண்டிருக்கிறீர்கள். எல்லாவற்றையும் இழந்து வந்திருக்கிறீர்கள். கர்த்தர் இழந்ததை திரும்பி கொடுக்கிறார். பெற்றுக்கொள்ளுங்கள் அற்புத விடுதலையை. சத்தியநாதன் தேவனுடைய கரங்களை தொடுகிறது. பெற்றுக்கொள்ளுங்கள் அற்புத விடுதலையை. Thank you Jesus, wonderful Jesus. நன்றி 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 இயேசு சுவாமி, நன்றி அப்பா, நன்றி. கலா, தேவனுடைய வலது கரம் உன்னை தொடுகிறது. உங்கள் வலது பக்கம் இருக்கிற மார்பில் இருக்கிற பிரச்சனையை இயேசு தொட்டு இப்பொழுது சுகம் கொடுக்கிறார். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. Thank you Jesus, wonderful Jesus. நன்றி நன்றி இயேசு சுவாமி, உம்முடைய அற்புத வல்லமை ஒவ்வொரு மேல இறங்கட்டும், ஒவ்வொரு மேல இறங்கட்டும், ஒவ்வொரு மேல இறங்கட்டும். இயேசு உங்களை தொட்டு கொண்டிருக்கிறார். நெறிந்த நாணலை முறிக்க மாட்டார். மங்கி எரிகிற சிறியை அணைக்க மாட்டார். ஒவ்வொரு மேலும் தேவனுடைய வல்லமை இறங்குகிறது. கடந்த 16 நாட்களாக படிப்பின் காரியத்திலே பலவிதமான பிரச்சனைகளோடு குடும்ப சூழலும் ஆட்கொள்ள, வாழ்க்கையை முடிச்சுக் கொள்ளலாம், தற்கொலை பண்ணி விடலாம் என்று வந்திருக்கிற ஒரு அன்பு தங்கச்சியை பார்க்கிறேன். 16 days நீ புலம்பி தவித்து நிற்கிறாய். எல்லாவற்றையும் இழந்து படிப்பில் எதிர்படிப்புக்கு போக முடியவில்லை. தற்கொலை பண்ணி சூசைட் பண்ணி நாம் செத்து போயிடலாமா என்று கலங்கி தவித்து வந்திருக்கிற 16 days விரும்பி நாங்கள் வலது கையை உயர்த்தி காண்பி மகளே, உனக்காக ஜெபிக்க போறேன். கர்த்தர் இப்படி உன்னை ஆசீர்வதிக்க போகிறார். விரும்பினால் அருகில் வரலாம். 16 நாட்களாக ஒரே புலம்பல், வாழ்வு கசப்பு, ஐயோ என் எதிர்காலம் சூனியமாய் போய்விடுமோ என்று பயத்திலே வந்திருக்கிறாய். இயேசு இப்பொழுது உன்னை தொடுகிறார். உன் கண்ணீரை ஆண்டவர் தொட்டு விடுதலை கொடுக்க விரும்புகிறார். விரும்பினால் என் அருகில் வரலாம். என் அருகில் முதல் 3 பேர்களுக்கு அவர்கள் இருதயத்தில் உள்ளதை நானே சொல்லி பிரார்த்தனை செய்வேன். தேங்க்யூ ஜீசஸ். கண்ண மூடு. அன்பு மகளே, உடைந்து போன உள்ளத்தோடு இந்த கூட்டத்துக்கு வந்தாய். என்னுடைய வாழ்க்கையில் அண்ணே, கடந்த 3 மாதங்கள் 18 நாட்களாய் ஒன்றுக்கு பின் ஒன்று ஒரே போராட்டம். வாழ்வு கசந்து விட்டது அண்ணே. எல்லாத்திலும் தோற்று போனது போல இருக்கிறது. குடும்பத்தில் அன்பை காணவில்லை. எல்லாவற்றையும் இழந்து நிற்கிறேன். சமாதானத்தை இழந்து வந்து நிற்கிறேன். இயேசு மறுபடியும் என் வாழ்வை கட்டுவார் அண்ணே. கர்த்தர் எனக்கு மறுபடியும் ஒரு வாழ்க்கையை கொடுப்பாரா? வாழ்வு சோர்ந்து வந்திருக்கிறது. 2019 இந்த வருஷம் ஜூன் மாதம் 14ஆம் தேதி இரவு 9:15 என்ன வாழ்க்கை முடித்துக் கொள்ளலாம் என்று எண்ணி கலங்கினாய். கர்த்தர் சொல்லுகிற, இன்றோடு உன் சாபம் உன்னை விட்டு தொலைகிறது மகளே. வரும் நவம்பர் மாதம் 4ஆம் தேதிக்குள் தேவன் ஒரு அதிசயத்தை செய்து உன் கண்ணீரை துடைப்பார். நீ தலை குனிஞ்ச எடுத்து உன் தலையை உயர்த்துவார். நீ வெக்கப்பட்டு போக மாட்டாய். என் அன்பு மகளே பாரதி, நான் சொல்றது உண்மைதானம்மா? சத்தமா சொல்லுங்க, உண்மைதானே? That's right. God in the power of the name of Jesus. ஆசீர்வதித்தான இயேசு கிறிஸ்து. தங்கச்சி, இதுக்கு முன்னாடி இங்க வந்து அந்த பக்கம் திரும்புங்க. இதுக்கு முன்னாடி வந்திருக்கீங்களா? இல்ல, இதுக்கு முன்னாடி வந்து என்ன பாத்துர்க்கீங்களாம்மா? இல்ல. பேசிருக்கீங்களா? இல்ல. அப்ப உங்க விஷயத்தை யார் எனக்கு சொல்லிருப்பா? யார் சொல்லிருப்பா நம்புறீங்க நீங்க? எனக்கு யார் சொல்லிப்பா? அந்த கடவுள் தான் சொல்லிருப்பார். அந்த கடவுள் இயேசப்பா தான் சொல்லிருப்பார். அப்ப உங்களுக்கு விடுதலை வந்து நம்புறீங்களாம்மா? நம்புறீங்க. எந்த ஊர்ல இருந்து வரீங்க? நான் மேலூர், மதுரை திருச்சிக்கு போற வழியில மேலூர்ல இருந்து வந்தார். பாரதிய இயேசு கண்ணீரை தொட்டிருக்கிற கைகளை தட்டி போகலாம். தேவனுடைய கரம் இப்பொழுது நம்மச்சில் இறங்கி கொண்டிருக்கிறது. மகிமையான தேவன் உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு அருகிலும் இயேசு வந்திருக்கிறார். லட்சக்கணக்கான ரூபாய்களை மற்றவர்களுக்கு கொடுத்து விட்டு அது திரும்பி வராமல் தொழிலெல்லாம் நஷ்டமடைந்து வாழ்க்கையை தற்கொலையாய் முடித்துக் கொள்ளலாம் என்று வந்திருக்கிற ஒரு அன்பு சகோதரனை நான் பார்க்கிறேன். விரும்பினால் நான் அருகில் வாருங்கள். இயேசு இப்பொழுது உங்களை தொட விரும்புகிறார். மற்றவர்களுக்கு உதவி செய்து கடன்காரனாகி போய் வாழ்க்கையை முடித்துக் கொள்ளலாம் என்று எல்லாம் நஷ்டமடைந்ததற்கு அன்பு சகோதரனை நான் பார்க்கிறேன். இயேசு என்று உங்களை தொட்டு ஆசீர்வதிக்க விரும்புகிறார். விரும்பினால் சீக்கிரம் வாருங்கள். இயேசுவின் கரம் உங்களை தொட போகிறது, உங்களை ஆசீர்வதிக்க போகிறது.
அம்மா, சரீரத்தில் பலவீனம், குடும்பத்தில் சமாதானம் இல்லை, எல்லாவற்றையும் இழந்து வந்திருக்கிறீர்கள். ரெண்டே காரியத்துக்காக ஜெபிக்கிறீங்க அம்மா. ஒன்று, என் குடும்பத்திற்கு தேவன் சமாதானத்தை கொடுத்து இழந்து தருவாரா? என் சரீரத்தில் இருக்கிற பலவீனத்தை கர்த்தர் மாற்றுவாரா? இழந்ததை கொடுப்பாரா? இதுதான் உங்கள் ஜெபம். இன்னும் 3 மாதம் 14 தேதிக்குள்ள 14 நாட்களுக்குள் தேவன் உங்கள் சிறப்பை மாற்றுவார். நீங்கள் விரும்பினது வரும். வெக்கப்பட்டு போக மாட்டீர்கள். அம்மா மாறம்மா, நான் சொல்வது உண்மைதானே? தட்ஸ் ஆமா சார். கைகளை தட்டி God bless you அம்மா. God bless you. Thank you Jesus. Thank you Lord. சுகம் என்னமா இருக்கா? சரி, நான் வியாதிக்காக இப்போ ஜெபம் பண்ணுறேன். நீங்கள் தான் வந்து கூட வந்திருக்கீங்களாம்மா? வாங்க வாங்க நின்னுங்க. அன்பு இரட்சகரே, இந்த சரீரத்தில் இருக்கிற பலவீனத்தை தொடும். சுரைச்சனங்களையும் அதிகாரங்களையும் புரிந்து கொண்டு வெளியரங்க கோலமாக்கி அவைகளில் மேல் சிலுவையில் இயேசு கிறிஸ்துவை சுகமளிக்கும் வல்லமை இப்பொழுது இந்த அன்பு சகோதரனை பாய்ந்து செல்வதாக. Come out and heal. Tell you in the name of Jesus. அற்புத சுகம் கொடுத்து அடுத்த மாதத்தில் சாட்சியாய் கொண்டு வா. இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே. ஆமென். God bless you. போகலாம். இயேசு உங்களை தொட்டிருக்கிறார். நன்றி. திருமணமாகி 4 மாதங்கள் 22 நாட்கள் தான் ஆகிறது. ஒரே போராட்டம், வாழ்வதா சாவதா என்ற நிலையில் வந்திருக்கிற ஒரு அன்பு சகோதரியை நான் பார்க்கிறேன். இயேசுவின் கரம் உங்களை தொடுகிறது. இன்று சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறது. நீங்கள் விரும்பினால் என் அருகில் வரலாம். இயேசுவின் வல்லமை இப்பொழுது உங்கள் மத்தியில் இறங்கி வந்திருக்கிறது. மரணத்துக்கு ஏதுவான வியாதியோடு வந்தவர்கள், வைத்தியரால் கைவிடப்பட்டவர்கள், ஐயோ என் வியாதியை இயேசு தொடுவாரா என்று வந்திருக்கிறவர்கள், உங்கள் வலது கையை உயர்த்தி காண்பீங்கள். நான் இப்பொழுது உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். இயேசுவின் கனல்ல கை தெரிகிறது மாதிரி ஆண்டவருடைய கரம். சுகமாகும் வியாதிகள் சாதாரணவே இல்லை, மரணத்துக்கு ஏதுவான வியாதிகள். ஆண்டு வைத்தியர்கள் எங்களை கைவிட்டு விட்டார்கள். இப்பொழுதும் சரத்தில் வேதனையோடு நான் நிற்கிறேன். ஐயா, இயேசுனை தொடுவாரா என்று வந்திருக்கிற உங்களை ஜெபிக்க போகிறேன். இயேசுவின் கரம் இறங்கி வரப்போகிறது. நான் இப்ப ஜெபிக்கிறேன். சிலர் மயங்கி கீழே வாங்க, பிடிச்சு அப்படி படுக்க வச்சிருங்க. இயேசு மரவர் ஊழியர்கள் பக்கத்தில் போங்க, அவங்க முதுகு மேல் கை வைத்து ஜெபம் பண்ணுங்க. ஜீசஸ் நேம். அன்புள்ள இயேசு சுவாமி, யாரெல்லாம் கைகளை உயர்த்தி பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிறார்களோ அந்தந்த வியாதிகள் மீது, பிசாசின் வல்லமையின் மீது, துறை ஜனங்களையும் அதிகாரங்களையும் புரிந்து கொண்டு வெளியரங்க கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையில் இயேசு கிறிஸ்துவின் சுகமளிக்கும் வல்லமை பாய்ந்து செல்வதாக. Come out and heal. Tell you on the name of Jesus right now. அற்புத சுகத்தை தரும், விடுதலையாக்கும். இப்பொழுது 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 எல்லா மரணத்தின் ஆவிகளும் சபித்து நிர்மலமாக்கி ஜெபிக்கிறேன். கர்த்தர் இயேசு கிறிஸ்துவை பூசிக் கொள்கிறோம். இயேசு கிறிஸ்து ரத்தத்தை விடுதலையாக்கி ஆசீர்வதித்து அனுப்பும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே. ஆமென். கைகளை தட்டி சரத்தில் ஏதாவது மாற்றம் வந்திருந்தால், ஜெபிக்கும் போது ஏதாவது உணர்ந்தீங்கன்னா முன்னாடி வரலாம். கையை உயர்த்தினவர்கள் சரீரத்துக்குள் ஏதாவது மாற்றம் வந்திருக்குமானால், ஏதாவது உணர்ந்தீர்களானால் என் அருகில் வாருங்கள். இயேசு உங்களை தொற்றிருப்பதை நான் பார்க்கிறேன். கர்த்தருடைய வல்லமை உங்கள் மீது இறங்கியதை நான் உணர்ந்தேன். காது கேட்க முடியாதவர்களை வந்து இப்ப வலது கையை உயர்த்தி காண்பீங்கள். உங்களுக்கு ஜெபிக்கிறேன். இயேசுவின் வல்லமை. கால் நடக்க முடியாதவர்கள், சரீரத்தில் கட்டிகள் வலது கையை உயர்த்தி காண்பீங்கள். நான் இப்படி உங்களுக்காக ஜெபிக்க போறேன். நடக்க முடியாத, உட்கார முடியாதவர்கள், முழங்கால் போட முடியாதவர்கள், சரீரத்தில் கட்டிகளோடு வந்திருக்கிறவர்கள், உங்க வலது கையை உயர்த்தி காண்பீங்கள். உங்களுக்காக ஜெபிக்கிறேன். தேங்க்யூ ஜீசஸ். வண்டர்ஃபுல் ஜீசஸ். கவனிக்கவும், ஜெபிக்கிறது என் வேலை, நம்புறது உங்க வேலை, சுகமாக்குறது இயேசுநாதர் வேலை. இப்பொழுது நான் ஜெபிக்க போகிறேன், நீங்கள் நம்ப போகிறீர்கள். இயேசு சுகமாக்க போகிறார். நான் ஜெபிப்போமா? சுகம் பெற்ற உடனே பரிசோதனை செய்துவிட்டு மேடைக்கு வந்துருங்கள். ஜீசஸ் நேம். அன்புள்ள இயேசு சுவாமி, நீ சொன்னதை சொல்லி இருக்கிறேன். அதை நம்பி யார் நம்முடைய திருச்சமத்தில் விழுந்து கிடக்கிறார்களோ அத்தனை சரத்திருக்கிற பலவீனத்தின் மீது, பொல்லாத கால் வலிகளின் மீது, நொண்டி கால்கள் மீது, பலவீனமுள்ள கால்கள் மீது, பொல்லாத கட்டிகள் மீது, துறைத்தனங்களையும் அதிகாரங்களை புரிந்து கொண்டு வெளியரங்க கோலமாக்கி நம்மை சிலர் இயேசு சுகமளிக்கும் வல்லமை பாய்ந்து செல்வதாக. Come out and heal. Tell you on the name of Jesus.
இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே ஆமென். கைகளை தட்டி இப்ப கால் நல்லா மடக்கி பாருங்க. கால் நல்லா மடக்கி பாருங்க. கால்களை நல்லா மடக்கி பாருங்கள். உட்கார்ந்து பாருங்கள். எழும்பி பாருங்கள். சீக்கிரம் செக் பண்ணுங்க. வலியோடு வந்தவர்கள், பிரச்சனையோடு நடக்க முடியாதவங்க உங்க காலை மடக்கி பாருங்க. உட்கார்ந்து பாருங்க. எழும்பி பாருங்க. சீக்கிரம் செய்யுங்க. இப்ப நல்லா இருக்குதுயா, இயேசுப்பா என்னை சுகமாக்கிட்டார், விடுதலை ஆக்கிட்டார் அப்படி சொன்னா முன்னாடி வாங்க. சீக்கிரம் வாங்க. என்னம்மா நடந்துச்சு? என்ன பிரச்சனை நடந்தீங்க? இப்ப என்ன நடந்துச்சு? எனக்கு முழங்கால் வலி, உட்கார முடியும். எவ்வளவு நாளா இருந்துச்சு? அது இப்போ ஒரு 6 மாசத்துக்கு மேல, 1 வருஷமே ஆகுது. இப்ப ஜெபிக்கும் போது என்னம்மா நடந்துச்சு? ஜெபிக்கும் போது இப்போ அந்த கால் வந்து இப்போ மடக்க சொன்னீங்கல்ல, அப்போ இப்போ மடக்கி பார்த்து கொஞ்சம் முதல்ல மடக்க முடியாது. மடக்க முடியாது, வலிக்கும். முட்டி போட முடியுமா? முன்னாடி முட்டி போட்டுட்டு இப்போ போட முடியாம. இப்ப போடு பாருங்களேன், பார்க்கலாம். சீக்கிரம் போடுங்க. சக்குன்னு கையை தட்டுங்களேன். ஹோலி ஸ்பிரிட் ஆஃப் காட். கைகளை தட்டு, கைகளை சாட்டு, கைகளை தட்டி. அல்லேலூயா. எழும்புங்கம்மா. உங்க பேர் என்னம்மா? மரியம். எந்த ஊர்ல இருந்து வரீங்க? உண்டிப்புதூர். கோவை உண்டிப்புதூர். கோவை உண்டிப்புதூர்ல இருந்து வரீங்க? கோயம்புத்தூர்ல இருந்து. யாரும்மா சுகம் கொடுத்தது? கடவுள் எசப்பா கொடுத்தாரு. மரியம்மாவை ஒண்டிப்புதூர் கோயம்புத்தூர்ல இருந்து வராங்க. காட் பிளஸ் யூ அம்மா. காட் பிளஸ் யூ. போகலாம். அம்மா, உங்களுக்கு என்ன நடந்துச்சுமா? அந்த பக்கம் திரும்பி சொல்லுங்க. காது கேட்காது. இப்போ ஏதோ ஓரளவுக்கு சொல்ல பண்ணி கொஞ்சம் காது கொஞ்சம் இப்போ கேட்குது. கேட்குது? கேட்குது. ஆமாம், காதே 2 காதா 1 காதா? இந்த 1 காது எல்லாம் கேட்கும், 1 காது கேட்காது. அப்போ இப்போ கேட்குதா? இப்போ எல்லாம் கேட்குது. எங்க இப்படி அடைச்சிக்கங்க. உங்க பேர் என்ன? என் பேர் கனகவள்ளி. கண்ணை முடிக்கங்க. கண்ணை முடிக்கிறேன். நான் சொல்றத சொல்றீங்களா? இயேசு இயேசு என்னை தொட்டார். என் காது கேட்கிறது. காலு கண்ணு காலு வலி ரொம்ப இருந்துச்சு, நடக்க முடியாது. அது கொஞ்சம் நடக்கிறதுக்கு ஆண்டவர் உதவி செய்தாரு. சோத்தடாண்டவர் ஏசப்பா. எனக்கு வயசு 72 வயசாச்சு. இது வந்து கொஞ்ச நாளாக கேட்கவே யார் என்ன பேசினாலும் சரி, எனக்கு கொஞ்சம் நல்லா கேட்கவே கேட்காது. பேர் கனகவள்ளி. பேர் கனகவள்ளி. 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 பிள்ளைங்கள்லாம் இருக்காங்க. அது 4 பிள்ளைங்க இருக்காங்க. இந்த ஊர் மதுரை. இல்லை ஒரு சொல்லி ஏசப்பா ஏற்கனவே நான் வந்திருக்கேன். தட்டுங்களே. கனகவள்ளி, எவ்வளவு வருஷமாம அந்த காது கேட்காம இருந்துச்சு? இது வந்து ரொம்ப நாளாக காது அவ்வளோவா கேட்கவே. எத்தனை வருஷம் இருக்கும்? எத்தனை வருஷம் தெரியல, எனக்கே தெரியாது. வந்து அழாதீங்க கத்த நல்ல எவ்வளவு நல்ல ஒரு ஆண்டவர். சுகமானவர் அணுகி இருக்கிறீங்க. விரும்பினால் வாங்க. மடக்க முடியுது. கையை தட்டுங்களே. கனகவல்லி, சுந்தரி, ராஜேஸ்வரி, பரமசிவமகன் எல்லாரும் கற்பனை செய்த தெய்வம் உங்களுக்கு செய்வார். கைகளை தட்டே. எங்கே நான் போக உம் சித்தமோ அங்கே நான் சென்றிடுவேன். எங்கே நான் போக உம் சித்தமோ அங்கே நான் சென்றிடுவேன். உம் நாமத்தில் ஜெயம் எடுப்பே. உம் நாமத்தில் ஜெயம் எடுப்பே. நாதா உம் திருக்கரத்தின் இசைக்கருவி நான் நாள்தோறும் பயன்படுத்தும் உந்தன் சித்தம் போல். நாதா உன் திருக்கரத்தின் இசைக்கருவி நான் நாள்தோறும் பயன்படுத்தும் உந்தன் சித்தம் போல். ஐயா உன் பாதம் என் தஞ்சமே, அனுதினம் ஓடி வந்தேன். ஐயா உன் பாதம் என் தஞ்சமே, அனுதினம் ஓடி வந்தேன். ஆனந்தமே அதிசயமே, ஆனந்தமே அதிசயமே. நாதா
உம் திருக்கரத்தின் இசைக்கருவி நான். நாள்தோறும் பயன்படுத்தும் உந்தன் சித்தம் போல் நாதா உம் திருக்கரத்தின் இசைக்கருவி நான். நாள்தோறும் பயன்படுத்தும் உந்தன் சித்தம் போல். இந்த இயேசு எத்தனை பேருக்கு வேண்டும்? இயேசு இரட்சகராய் குலதெய்வம் ஏற்றுக்கொள்கிறது. வலதுகை உயர்த்தி காண்பீர்கள். நான் சொல்லுகிற சின்ன ஜெபத்தை சொல்லுங்க. அன்புள்ள இயேசு சுவாமி, அன்புள்ள இயேசு சுவாமி, நான் பாவி, என்னை மன்னியும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ரத்தம் சகல பாவங்களை நீக்கி என்னை சுத்திகரிக்க நம்புகிறேன். நீரே இரட்சகர், நீரே தேவன், வேறொரு இல்லை. நானும் ஏற்றுக்கொள்கிறேன். நீரனை ஏற்றுக்கொள்ளும். இன்று முதல் உடைய பிள்ளையாக வாழ்வேன். இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே. ஆமென். நீங்கள் நீதிமான்கள், பரிசுத்தவான்கள். துன்மார்க்கன் ஒருவனும் தொடாதிருந்து ஓடுகிறான், நீதிமானோ சிங்கத்தை போல தைரியமா இருப்பானாம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஹல்லேலூயா. வியாதி இருக்கிற இடத்தில் வலது கை வைங்கள். உங்களுக்கு ஜெபிக்கிறேன். அன்பு இரட்சகரே, யாரெல்லாம் இந்த வார்த்தையை நம்பி வியாதி உள்ள தங்கள் வலது கையை வைத்திருக்கிறார்களோ அந்தந்த பிசாசின் வியாதிகளை சபிக்கப்பட்ட வல்லமை மீது துரைத்தனங்களையும் அதிகாரங்களை உருந்து கொண்டு வெளியரங்க கோலமாக்கி நம்மை சுகமளிக்க வல்லமை பாய்ந்து செல்வதாக. Come out the hill, deliver the name of Jesus. இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே. ஆமென். ஆமென். இயேசு உங்களை தொட்டிருக்கிறார். கைகளை தட்டி. பிரதர், இந்த நாள் கூடத்துக்கு வந்தேன். இயேசுவின் பெயரை சொல்லி அழைத்தால் வியாதியை தொட்டால் சுகமாக்கி நான் விடுதலையாக இருக்கிறேன். வலது கை வைத்து ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. எத்தனை சந்தோஷம். அடுத்த மாதம் எத்தனாம் தேதி திறவுகோல் ஜெபம்? 5ஆம் தேதி. என்னென்ன காரியத்துக்கு ஜெபிக்க போகிறோம் சொல்லுங்க. 2வது பொருளாதார ஆசீர்வாதம். 3வது பரிசுத்தாவின் அபிஷேகம் வல்லமை. மறந்துடாதீங்க. பிறந்த பொறுத்தினோடு ஜெபிங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். வானாதி வானங்களுக்கு மேலாய் தம்முடைய பரம சிங்காசனத்தில் விற்றிருக்கிற எங்கள் பரிசுத்தராகிய இயேசு அப்பா, மங்கி எரிகிற சிறிய அணையாதவரும் நெறிந்த நாணலை முதியாதவருமாய் நான் மறுபடியும் கட்டுவேன், இழந்ததை தருவேன், மங்கி எரிகிற உன்னை மறுபடியும் பிரகாசிக்க செய்வேன் என்று இன்றைக்கு என் பிள்ளைகளுக்கு சொல்ல சொன்ன வார்த்தையை சொன்னேன். அதை நம்பி உம்முடைய திருச்செம்பலத்தில் விழுந்து கிடக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து அனுப்பும். சாபங்கள் நீங்கட்டும். என்ன காரியங்களுக்கு பயந்து ஆண்டவர் ஒருவர் மட்டுமே எனக்கு விடுதலை கொடுக்க முடியும் என்று நம்பி வந்தார்களோ நீர் விடுதலையாக்கி அனுப்பும். இயேசு கிறிஸ்துவாகிய உம்முடைய நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. உம்முடைய குமாரனை என்னதுக்காக இந்த உலகத்திற்கு எதற்காக அனுப்பினீரோ அதை நிறைவேற்றும். உம்முடைய குமாரனாகிய இயேசுவின் நாமத்தில் ஜெபித்திருக்கிறோம். அற்புதம் நடக்கட்டும். சாபங்கள் நீங்கட்டும். இந்த மாதத்திற்குள்ள சகல ஆசீர்வாதத்தின் பிள்ளைகளை நிரப்பும். ஒரு நன்மையும் குறைபடக்கூடாது. இம்மைக்குரிய மரமிக்குரிய 2 வித ஆசீர்வாதத்தை நிரப்பும். என்னை கேட்கிற, என்னை கவனித்துக் கொண்டிருக்கிற, இந்த வார்த்தைகளுக்கு செவி கொடுக்கிற ஒவ்வொரு குடும்பத்தின் மீதும் தேவனுடைய ஆசீர்வாதம் இந்த மாதம் முழுதும் பரிபூர்ணமா நிரம்பி வழியட்டும். இயேசு சுவாமி ஆசீர்வதித்தருளும். சகல சத்து வல்லமை, சத்தின் கட்டுகளையும் சத்தின் கிரியைகளையும் துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் புரிந்து கொண்டு வெளியரங்க கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையில் வெற்றி சேர்ந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை கட்டி நிர்மலமாக்கி ஜெபிக்கிறேன். பிசாசு கட்டி நிர்மலமாக்கி ஜெபிக்கிறேன். என் பிள்ளைகள் புறப்பட்டு செல்லும் பொழுது சமூகம் முன்னும் வந்து காத்துக்கொள்ளட்டும். நான் அப்பிரஜனமான ஊழியக்காரன் தேவரை சொன்ன காரியத்தை மட்டும் செய்தேன். கர்த்தராகிய இயேசுவுக்கு துதிக்க மகிமை செலுத்துகிறேன். இப்பொழுதும் இறைவனே கர்த்தராகிய இயேசு நாம் ஜனங்களை ஆசீர்வதித்து அனுப்புகிறேன். புறப்பட்டு செல்லும் சமூகம் முன்னும் வந்து காத்துக்கொள்ளட்டும். தொடர்ந்து கர்த்தராகிய இயேசுக்கு ரத்தத்தை பூசிக்கொள்கிறேன். பிசாசு கட்டி நிர்மலமாக்கி ஜெபிக்கிறேன். ஐயனே, இப்பொழுது என் பிள்ளைக்கு போய் வீட்டு வாசலை திறப்பார்கள். வாசலை திறக்கும் பொழுதே இத்தனை நாள் காத்திருந்த பரலோக ஆசீர்வாதம் அந்தந்த வீடுகளில் நிரம்பி வழியட்டும். இயேசு சுவாமி நிரப்பும், நிரப்பும், நிரப்பும். ஆசீர்வதியும், ஆசீர்வதியும், ஆசீர்வதியும். ஆசீர்வதிப்பதற்காக நன்றி, தொடுவதற்காக கோடான கோடி நன்றி, கோடான கோடி ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன். உம்முடைய ஆசீர்வாதங்களை, நன்மைகளை, கிருபைகளை, வெற்றிகளை சுதந்திரித்து பெற்றுக் கொள்கிறேன். பரிசுத்த பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தர் கொடுத்த நல்ல வார்த்தைகளுக்காக கைகளை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். வந்திருக்கிற கடிதங்களுக்காக கர்த்தர் நோக்கி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லாரும் கை நீட்டுங்க. எழுதப்பட்டிருக்க எல்லா விண்ணப்பங்கள் மீதும் தேவனுடைய கரம் இறங்கட்டும். சுவாமி, இப்பொழுது ஆண்டவரே, இன்றைய நாளில் வந்திருக்கிற கடிதங்களை தேவனுடைய வல்லமுள்ள கரத்தில் வைக்கிறோம்.
ஒவ்வொரு கடிதத்தில் என்ன காரியத்துக்காக ஜெபிக்க எழுதியிருந்தார்களோ அச்சனை என் பிள்ளைகளுக்கு ஆசீர்வதித்து தாரும், சாட்சியாய் மாற்றும். எழுதின ஜெப குறிப்புகளில் எழுதியிருக்கிற எல்லா ஜெப குறிப்புகளுக்கு கர்த்தர் ஆசீர்வதியும். மகிமையின் கரை இறங்கட்டும், சாட்சியாய் கொண்டு வரும். அடுத்த மாதம் 5ஆம் தேதி வரும்பொழுது என் பிள்ளைகளை சாட்சியாய் கொண்டு வரும். ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் கர்த்தர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். நம்முடைய லேண்டுக்காக கர்த்தரை நோக்கி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கர்த்தருக்கு இஷ்டமானால் அவருடைய ஊழியத்துக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்கும்படி கர்த்தர் கிருபை கொடுக்கும்படி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இந்த PA சிஸ்டத்துக்கான தேவைகளை ஜனங்களுடைய இதயத்தில் கர்த்தர் பேசி சந்திக்கும்படி கர்த்தர் நோக்கி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இந்த இயேசு வளாகம் முழுவதும் கர்த்தருடைய வல்லமையின் அக்னி எப்பொழுதும் பற்றி எறிந்து கொண்டிருக்க கர்த்தர் கிருபை கொடுக்கும்போது ஸ்தோத்திரம் பண்ணுவோம். புதன்கிழமை ஜெபம், கிழமை ஜெபம், ஞாயிற்றுக்கிழமை காலை ஆராதனை, மாலை ஜெபம், எல்லாவற்றும் தேவ ஆசீர்வாதம் இறங்கி ஜனங்களை கொண்டு முடிக்க ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தேவைகளெல்லாம் சந்திக்கும்படி கர்த்தர் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். வியாதியோடு வந்த மக்களை கர்த்தர் பரிபூர்ணமாக சுகமாக்கி அனுப்பும்படி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எங்கள் விளாங்குடி கிராமத்துக்காக கர்த்தர் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எங்கள் தெருவுக்காக கர்த்தர் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பக்கத்தில் இருக்கிற அருமையான குடும்பங்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். 1000 தலைமுறைக்கு என் பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருக்கும்படி கர்த்தர் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். வந்திருக்கிற பிள்ளைகள் எல்லாரையும் பிரயாணத்தில் போக்குவரத்து காத்து வழிநடத்தும்படி கர்த்தர் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சமூகம் கர்த்தர் முன்னிருந்து காத்துக்கொள்ளும்படி கர்த்தர் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். குமாரனாகிய தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பரிசுத்தாகிய தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். திரியேக தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லா துதி கன மகிமையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு செலுத்தி கைகளை தட்டி கர்த்தர் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல பாரங்களை மறவாதே. ஆமென் ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் ஆசீர்வாதமும் நம் அனைவரோடும் இன்றும் என்று விசேஷமாய் இந்த செப்டம்பர் மாதம் முழுவதும் நம்மை நிலைத்திருந்து ஆசீர்வதித்து வழிநடத்துவதாக. ஆமென் ஆமென். ஐயா உமதன்பு என்னில் ஆறுதல் தந்தனையா, ஏசையா நிரஞ்சீவன் நான் நம்பும் புகலிடமே. ஆபத்து நேரம் கூப்பிட்ட போது அன்பாலே உந்தன் கரம் நீட்டி நீரே, ஆபத்து நேரம் கூப்பிட்ட போது அன்பாலே உந்தன் கரம் நீட்டி நீரே, உளையான சேற்றி நின்று எடுத்தே உயர்த்தி உயர்த்தி நீர் மகிழ்ந்தீர், உளையான சேற்றி நின்று எடுத்தே உயர்த்தி உயர்த்தி நீர் மகிழ்ந்தீர். ஐயா உமதன்பு என்னில் ஆறுதல் தந்தனையா, ஏசையா